தலை அவன்கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். அவன் தான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எங்கள் 3 பேர்த்துலேயே தகுதி உள்ள ஆள் 4 பேர். நம்ம 3 பேர் தகுதி இல்லை, 4வது அவன் தான். அவன் ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது இந்த மெஸ்ஸி இந்த கோப்பா அமெரிக்கா தோத்துட்டு அந்த அழுத ஒரு ஃபோட்டோ இருக்கும் ப்ரோ. அதாவது அந்த அழுத ஃபோட்டோவை பார்த்து உலகமே எல்லாருமே சிரித்தாங்க. இப்போ மெஸ்ஸி சிரிக்கிற ஃபோட்டோ இருக்குது, இந்த உலகமே அழுதுட்டு இருக்காங்க ப்ரோ. அதுதான் இந்த மேட்சுக்கு தலைவன் ஃபைனல் போனதுக்கு எனக்கு ரொம்ப ஆப்டாக ஒரு விஷயம் தோணுச்சுன்னா அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் அழுதிங்களா அந்த கோப்பா அமெரிக்கா பார்த்துட்டு மெஸ்ஸி தோத்ததுக்கு? நான் எது கலவு போகிறேன், நான் தான் 2 பேருக்கும் எனக்கு எந்த எமோஷனல் கனெக்டும் கிடையாதுன்னு சொன்னேன். நீங்கள் நான் சிரித்தேன், சாவுங்கடா காலை ஓலிகளான்னு. உண்மையிலுமே தான், ஜோக் அடிக்கல. அந்த வேர்ல்ட் கப் சரி, கோப்பா அமெரிக்காவும் சரி. ஆனால் இந்த வேர்ல்ட் கப் ஏன் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இவருக்கு 2 பேர்த்தையும் பிடிக்கும். இவருக்கு எப்படி நீங்கள் தான் சொல்லணும். நான் ரொனால்டோ ஃபேனு. மெஸ்ஸி நோ நத்திங் அகேன்ஸ்ட் மெஸ்ஸி. நம்ம ரொனால்டோ ஃபேனு, அகேன்ஸ்டே மெஸ்ஸி தான். நமக்கு அப்படி தான் வாழ்க்கை இருந்தது, அப்படி தானே இருந்திருக்கும். அந்த ஆர்டன் பெனால்டோ ஃபேன், பெஸ்ஸி ஃபேன் இருப்பாங்களா, அதில் நான் பெனால்டோ ஃபேனு, என் தம்பி பெஸ்ஸி ஃபேன், அப்படி தான் இருந்தேன். இப்போ இந்த வேர்ல்ட் கப் ஒரு ஹியூஜான அதாவது இப்போது அர்ஜென்டினா ஜெயிச்சப்போ எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு நியூட்ரல்னு சொன்னால் கூட, இவர் வேணால் நியூட்ரல்னு சொல்லலாம், எனக்கு ஒரு வெறி இருக்கும் என்னடா. ஆனால் இந்த வாட்டி இல்லை, ஒரு மன நிம்மதி கிடச்சிது. எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கைகட்டு போட்டாங்க. என்ன பேசுவ நீ? 2வது வேர்ல்டு கப் ஃபைனலு, உங்கள் அண்ணன் ஒரு வேர்ல்டு கப் கூட ஃபைனல், 3வது வேர்ல்டு கப் ஃபைனலு, 3வது வேர்ல்டு கப் ஃபைனலு, ஒரு வேர்ல்டு கப் பிடிச்சிருக்காங்க. உங்கள் அண்ணன் ஒரு ஃபைனல் கூட வரல. எல்லாமே அந்த அடுக்கி வச்ச மாதிரி தான் இருந்தது. நான் அந்த இதெல்லாம் பேசுவோம் நம்ம, இந்த ஃபவுலு, இந்த கொடி பிடிச்சிக்கிட்டு ஃபால்கன் ஐலாண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு டெஸ்ட்டு வச்சேன், நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன், வச்சுட்டு ரொனால்டோ ஃபேன்ஸ் எவனும் ரிப்ளை பண்ணணும், மெஸ்ஸி ஃபேன்ஸ் பண்ணுங்கன்னு தான் வச்சேன் டெஸ்ட்டு. யாரெல்லாம் இதில் பெஸ்ஸி ஃபேன்ஸு, யாரெல்லாம் மெஸ்ஸி ஃபேன்ஸ்னு ஒரு லிஸ்ட் எடுத்தேன். ஏன்னா இருக்கும்ல வெளியே பண்ணும்போது பார்க்கும்போது ஒருத்தவங்களாம் இல்லை, நீ புலித்தோல் போர்த்திய இதுடா எதுனா ஷீப்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னானா. உண்மையிலே ஏன் கேட்டோம் நம்ம இந்த விஷயத்தை, ஏன் கேட்குறோன்னா, ஒரு விஷயத்த முன்னாடி சொல்லும்போது பெசிரா அப்படின்னுவோம், ஓசிரா ஃபீஃபாவால் கப்பு கிடைக்குது உனக்கு, ரிகுட்ரா 2000 நம்ம வேர்ல்டு கப் உங்களுக்கு தெரியும், ரிகுடுன்னு சொன்னால்தான் நாங்கள். இந்த வாட்டி ஒரு டேட்டா வெரிஃபிகேஷன் மெஸ்ஸி ஃபேன்ஸையும் மனுஷனாக மதிச்சு, மெஸ்ஸி ஃபேன்ஸை நான் ஏன்னா ரொனால்டோ ஃபேன் மதிக்க மாட்டோம் இல்லை, நியாயமாக நீ சொல்லு, ரொனால்டோ ஃபேன் மெஸ்ஸி ஃபேன்ஸாக நீங்கள் எங்களை மதிக்க மாட்டீங்க, நாங்கள் உங்களை மதிக்க மாட்டோம். அதுதான் ஒரு உலக தத்துவம். இந்த வாட்டி மதித்து இவனுங்க என்ன சொல்கிறானுங்க ஃபால்கன் ஐலாண்ட்ஸ் பற்றி, இவனுங்க என்ன சொல்கிறானுங்க பேலண்டர் சூப்பர் பேலண்டரை பற்றி. டக்குன்னு இப்போ வந்துச்சு இல்லை இந்த நீங்கள் ஒரு நியூஸ்லாம் எல்லாத்தையும் கேட்டால் என்னை போட்டு செஞ்சாங்க. அப்போ தான் யோசித்தேன், செய்கிற கும்பல் செய்யும், ஒருவேளை நம்ம தான் இந்த என்ன சொல்கிறது சார்மாண்டர் சாரிசார்ட் ஆயிடுச்சு போல். போக்கிமான் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இல்லாட்டி அனிமேல சொல்லலாம், கோகு சூப்பர் சைன்லேருந்து இப்போ சூப்பர் சைன் காட் மோடுக்கு இதுதான் அனிமே, மெஸ்ஸி அனிமே எல்லா பையிலும் பார்த்துருப்பான். அதில் மெஸ்ஸி ஃபயர்டப் ஆகி பின்னாடி ஒரு க்ளோ வருது சூப்பர் சைன் காடு, ட்ராகன் பால்ஜிலேருந்து எடுத்து பண்ணிடுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இன்றைக்கி பேசலான்னு வந்தேன். ஆனால் அர்ஜென்டினா வெல் டிசர்வ் டு பி இந்த ஃபைனல், ஃபஸ்ட்டு வார்த்தை தான். இதுக்கப்புறம் நீ கண்டினியூ பண்ணிக்கோ. இல்லை ப்ரோ, நம்ம ப்ரிவியூ வீடியோ அண்ட் ப்ரெடிக்ஷன் வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே தெரியும், நான் மேக்ஸிமம் குவார்ட்டர்ஸில் செமிஸ் தான் ப்ரோ போவாங்கன்னு நினச்சேன். இந்த டீமோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப ஏஜிங் பிளேயரு. இந்த ஒவ்வொரு இன்டர்நேஷ்னல் டீமுக்கும் ஒரு சைக்கிள் ஒன்று வரும், அது எண்ட் ஆகும். எனக்கு இந்த அர்ஜென்டினா டீமுக்கு இந்த வேர்ல்டு கப் போது அது எண்ட் ஆக போகுதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. அதுவும் என்னன்னா ஒரு 80 மினிட்ஸ்க்கு அப்புறம் எத்தனை கோல் அடிச்சாங்க நான் சும்மா எடுத்து பார்த்தேன். ஏன்னா நிறைய லேட் வின்னர்ஸ் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு 80 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த டோர்னமெண்ட் 9 to 10 கோல்ஸ் அடிச்சிருக்காங்க. அதுவும் மேக்ஸிமம் எல்லா சிச்சுவேஷனுமே ஈக்குவலைஸ் பண்ணணும், வின் பண்ணணும், அந்த மாதிரி சிச்சுவேஷன்லேருந்து. ஸோ இந்த டீமோட மென்டாலிட்டி அண்ட் மோட்டிவேஷன் பற்றி எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. ஏன்னா எல்லா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் மெஸ்ஸி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேர்ல்டு கப் நாங்கள் மக்களுக்காக ஜெயிக்கணும், டீம்மேட்டுக்காக ஜெயிக்கணுன்றாங்க. எல்லா டீம்மேட்ஸும் இந்த வேர்ல்டு கப் நாங்கள் கடைசியாக மெஸ்ஸிக்காக ஜெயிக்கணும், எங்கள் மக்களுக்காக ஜெயிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி கரெக்டாக ஒரு ஹார்மோனியஸாக இருக்குது. ஃபைனல் போயிருக்காங்க, இனிமேல் என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கணும் ப்ரோ. எனக்கு ஆக்சுவலாக இந்த ஒரு டீம் போன மாதிரி கூட எனக்கு தெரியல. நான் போன மாதிரிலாம் ஒத்துக்கவே மாட்டேன். நான் இவன் இப்போ சொல்கிறான் இல்லை அவன் டீம் அப்படி இப்படின்ட்டுன்னு, நம்ம போன வாட்டி பேசின வீடியோவில் தான் திரும்ப காணுவேன். எனக்கு அதாவது எப்போவுமே நம்மளுக்கு ஹியூமன் இமோஷனாகவே கடவுள்னு ஒன்று இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தோணும் ஒரு வாட்டி. அது நம்ம நிஜ வாழ்க்கையில் எப்போ இல்லை நீங்கள் இது சொல்ல போகிறது இப்போ போன வீடியோவில் பந்தாவா சொல்லியிருப்பீங்க. அதுக்கு சின்ன ஒரு பிரேக் கொடுக்குறேன்.
என்சோ ஃபெர்னாண்டஸ் அடித்த கோலை 4 வருஷம் அந்த ரொட்டீன் அவங்க ஒரே ரொட்டீனை ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் இந்த வாட்டி அர்ஜென்டினா இப்போ சொல்லியிருப்பானுங்க, இங்கிலாந்து ஃபவுல் பண்ணாங்க, இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு கார்டு கொடுக்கலன்னு தான் சொல்லியிருப்பானுங்க. என்சோ ஃபெர்னாண்டஸ் அடித்த கோலை 4 வருஷமாக இதே மெஸ்ஸி அதே என்சோ ஃபெர்னாண்டஸ் கோப்பா அமெரிக்காலையும் சரி போன இதுலேயும் சரி பார்த்தீங்கன்னா போலில் போட்டு பந்து வெளியே வரும், ஒரு இதில் தூக்கி வெளியே அடிச்சிருப்பான். 1-2 இல்லை, அந்த செட் பீஸு திரும்ப திரும்ப ப்ரூனோ மான்செஸ்டர் யுனைட்டடில் பண்ணுறதை பார்த்துருப்போம், கெவின் டி ப்ரூய்னாவோட. அந்த மாதிரி மெஸ்ஸி வந்து என்சோ கூட வந்து எக்கச்சக்க டைம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க ஒரு செட் பீஸு. அது இவங்க நேரத்துக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சரி, அந்த கோலை டைசெக்ட் பண்ணி நான் சொல்லிடுவேன். அது அடுத்தது ஒன்றா இன்னொரு மேட்ரு, இவன் சொன்னான்ல குவார்டர்ஸோட போயிடும் செமிஸோட போயிடும்ட்டு. நம்ம 2 பேர் வந்து போன வீடியோலேயே சொன்னோம் அர்ஜென்டினா ஃபைனல்ஸ் வந்துடும். இந்த ப்ரிடிக்ஷனில் தலைவன் தான் இங்கிலாண்டுனா, இங்கிலாந்து நானும் உங்கள் கூட தான் இங்கிலாந்து ஃபேனு, ஆனால் அர்ஜென்டினா வந்துடும் எவனும் நம்பல, ஜிங்ஸ் போடுறதுன்னு தான் சொன்னானுங்க. நீங்கள் இந்த பந்தாவை அந்த மேட்டர் மட்டும் சொல்லியிருக்கீங்களா, அது சூப்பராக இருக்கும். இல்லை அதான் சொல்ல வரேன் நான். அங்கே நீங்கள் அதுவே எடுத்துக்காங்க தலை, அந்த இடத்துல அது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு கடவுள் பிளெஸ் பண்ணியிருந்தா தான் நடக்கும். அது நீ என்னதான் ப்ராக்டிஸ் பண்ணு, அது அந்த சிச்சுவேஷன் ஒன்று மேட்ச்சில் நடக்கணும், அதுக்கு அவன் ரெடியாக இருக்கணும், அதுக்கான கரெக்டான அசிஸ்ட்டு கடவுள்கிட்டே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இப்போ நீங்கள் தான் இன்னும் நிறையா சொல்லணும். நீங்கள் வேணா வந்துட்டு எனக்கு இந்த வாட்டி எனக்கு அர்ஜென்டினா ஃபேன்ஸ்டாக தான் எனக்கு இது வந்து பியாண்ட் வேர்ட்ஸ், பியாண்ட், அதாவது எப்பவுமே தலை நம்ம வந்துட்டு சில வாட்டி ப்ரூவ் பண்ண பார்ப்போம். நம்ம வந்துட்டு திஸ் இஸ் பியாண்ட் சயின்ஸ், திஸ் இஸ் பியாண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு சில வாட்டி வந்து நம்மளை அறியாமலே வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. இது வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்சும் இவன் சொன்ன மாதிரி 80th மினிட்டுக்கு அப்புறமா அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எப்படி நீங்கள் அனிமேல சொன்னீங்க, எனக்கு அனிமே தெரியாது, பட் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்துட்டு இரு காட் மோடுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பீஜம் போடுற இது காடு மோடு அப்படிங்கிற மாதிரி அந்த லெவலுக்கு போகிறான், அசிஸ்ட் போடுறான், கோல் அடிக்கிறான், கரெக்டாக எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல இருப்பான் கோல் அடிக்கிறதுக்கு. தலை இன்னொரு மேட்ரு யாருமே புரிஞ்சுக்கல இந்த வாட்டி. அர்ஜென்டினாவுக்கு ஏன்டா அவன் அப்படி பேசுகிறான்னு சொல்லக்கூடாது. நான் இந்த வாட்டி வந்து அர்ஜென்டினாவுக்கு இவன் எப்படி மெஸ்ஸி வந்து தலைவர் இந்த காடை எப்படி வந்து இந்த வேர்ல்ட் கப் உள்ளே வந்திருக்காரு, எப்படி இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறாரு. நான் கொஞ்சம் ஜேர்னி ஸ்டார்ட்டாக இந்த 80 நிமிஷம் 90 நிமிஷம் மேட்ரு இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தப்போ ஒரு சூப்பரான மேட்ரு என்ன கிடச்சிது அப்படின்னா, யூஎஸில் லீக் முடியுது. லீக் முடியறதுக்கு முன்னாடியே டெப்பால் இமெயிலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா க்ரூயலிங் ட்ரைனிங் செஷன். கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவங்க என்ன பண்ணுறானோ அதுக்கு ஈக்குவலாக இல்லை, அதோட அதிகமாகவே மெஸ்ஸியும் டெப்பாலும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டெப்பால் பார்த்துருப்பீங்க போன மேட்ச். இல்லை நீங்கள் சொல்கிறது அவனே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே சொல்லியிருந்தான் ப்ரோ. லைக் என்னன்னா டிசம்பர் மாதத்துலேருந்து நான் வந்து ரொம்ப ஹெவியாக ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெஸ்ஸி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே சொல்லியிருந்தாங்க. இந்த மேட்டர் தெரியாது, ஆனால் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம் தலை. இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் மற்ற 63 டீம் இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை, நான் அடுத்து தான் சொல்ல வரேன். 63 டீம் பண்ணட்டும், எல்லாம் இது பண்ணட்டும், அதெல்லாம் ஓகே. ஒன்ஸ் அகெயின் உலகத்தோட டாப்பில் இருக்க ஒரு பிளேயரு, வேர்ல்ட் கப் அடித்த பிளேயரு, நான் எதையும் ப்ரூவ் பண்ணி அவனுக்கு ஒன்று ஒரு இது கிடையாது, ப்ரெஷர் இல்லாமல் ஜாலியாக ஆடலாம். இது இப்படி மாற்றலாம் தலை இந்த கொஷனை. நீ மெஸ்ஸி ஃபேன் வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகுறப்போ எனக்கு டாப் 2 ஃபுட்பாலர்ஸ் இன் திஸ் வேர்ல்டு கப்னு சொல்லியிருந்தா அதில் மெஸ்ஸி சேர்த்துருப்பியா நீ? கண்டிப்பா இல்ல ப்ரோ. நானும் சேர்த்துருக்க மாட்டேன். அதுதான் பாயிண்ட். நான் சொல்ல வரதை நீங்க சொல்ற ட்ரீட் டாப் 2ல நீங்க அதுதான் நான் சொல்றேன். இன்னும் இங்கிலாந்து தோத்த அதிர்ச்சில இருந்து வெளியே வரலடா. எனக்கு அப்படிதான் இருந்தது, பட் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் சொல்லுங்க. பட் அதுதான் நான் சொல்றேன், அது பாயிண்ட் அதுதான். நம்ம இப்போ வந்து இது எப்படின்னா ஹைண்ட் சைட் வந்துட்டு அதுக்கு டிஃபைன் பண்றதுக்கு உட்காந்து என்ன வேணா யோசிக்கலாம். அறிகுறி சயின்ஸ் எடுத்துட்டு வரலாம், லாஜிக் எடுத்துட்டு வரலாம், 4 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். பட் அந்த இடத்துல அந்த ஆக்ஷன் நடக்கணும்ன்றது ஒன்று இருக்குல்ல தலை. நீங்கள் லாஜிக் எல்லாம் கடவுளே நம்ம ஜெய் அனுமானே ஒர்க் அவுட் பண்ண ஆள் தான் தலை. ஒர்க் அவுட் இல்லாமல் காடு இல்லை, காடே ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருக்காருக்கும் போது நம்ம எல்லாம் எழுதி வச்சுட்டு போக வேண்டியதான் சாசனத்தில். போனோன்னா வந்துட்டு எந்த கடவுளும் வந்துட்டு நம்ம இது சிக்கன் சாப்பிட்டுட்டு வந்துட்டு மசாலா எல்லாம் ஏற்றலை அப்படி. இப்போ அதுவும் அப்படி கவுண்டர் அப்படி கூட பண்ணலாம்ல. நீங்க சொல்றீங்க ஜெய் அனுமான் மசலா இருக்காரு, அவர் என்ன அப்படி அது வர சொல்ல வரீங்களா? ஏன் அப்படி பேச? சரி, ஜெய் அனுமான் உனக்கு எங்காலும் ஜீசஸ் கிறிஸ்டுக்கும் உடம்பு இருக்காது, எப்படி யாருக்கு தானே உடம்பு இருக்கும்? அப்போ இந்த வேர்ல்டு கப்பே வந்துட்டு நம்ம வந்து இது கடவுள் கம்பேரிசன் லெவல் தான் நான் எடுத்துட்டு போயிட்டேன். நான் அது ஆக்சுவலா ஒரு லெவலில் ட்ரூத். ஏன்னா ஒரு 39 வயசு பிளேயரு
MLS விளையாடிட்டு இருக்கான், விச் இஸ் லிட்டரலி நம்ம ரிட்டையர்மெண்ட் லீக் தான் நம்ம அதை கலாய்ச்சிட்டு இருக்கோம். அந்த லீக்ல விளையாடிட்டு இருக்க ஒரு ஆள் உள்ள போந்து நம்ம 8 கோல் அடிச்சு ஒரு 4-5 அசிஸ்ட்லாம் போட்டு, அதுவும் ஃபுல் கோல் கான்ட்ரிபியூஷன் எல்லாமே அவன் தான் ஃபோக்கல் பாயிண்ட். கோல் அடிக்கலனா கூட, கோல் போட்டாலும் போலனாலும் அவன் தான் மெஸ்ஸி தான் ஃபோக்கல் பாயிண்டா இருக்கான். இந்த லெவலுக்கு வந்து டீமை கேரி பண்ணுவான்ட்டு எவனுமே நினைச்சிருக்க மாட்டான். மெஸ்ஸி ஃபேன் கூட நினைச்சிருக்க மாட்டான். எந்த மெஸ்ஸி ஃபேனுமே நினைச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். ரயன் கிக்ஸ், கேரி நெவலும் இவன் ஸ்டிக் டு ஃபுட்பால்னு ஒரு பாட்காஸ்ட் இருக்கு. அதுல வந்துட்டு கிக்ஸ் கிடையாது, கேரி நெவல், இயன் ரைட், ராய் கீன் நான் பார்த்தேன். ராய் கீன், அயன் ரைட், ராய் கீன், சாரி அவங்க இதுல. அதுல கேரி நெவல் உங்களை மாதிரி தான் ப்ரூவ் பண்றான், போய் டிஃபென்ஸ் வந்துட்டு இப்படி நிக்கணும் அப்படி பண்ணணும். ராய்கின் வந்துட்டு அங்க கத்ரா, டே 20 வருஷமா இது பண்ணிட்டு இருக்கான்டா, 20 வருஷம் சார். ஒரே சென்டென்ஸ் என்னன்னா, கேரி நெவல் என்ன சொல்லுவானா, டூக்கல் வந்து இன்னும் 2-3 பேரை வச்சு மெஸ்ஸியை கவர் பண்ணிருக்கணும், இது இருக்கணும்னுவா. ராய்கின் என்ன சொல்லுவான், ஏன் 20 வருஷமா அதை எவனுமே யோசிக்கல, நீ நினைக்கிறியா அப்படின்ட்டு ஒரே சென்டென்ஸ்ல போட்டு பொழந்துருவான். இங்கிலாந்து தோத்ததுக்கு ரீசன் வந்து கோல் அடிச்சிட்டோன்னு அவனுங்க 5 பேரை மாற்றிட்டு டிஃபென்ஸ் போட்டானுங்கல்ல. முட்டாப்பையிலே நீ ரொனால்டோ இருக்கும்போது போட்டிருந்தனா கூட ஒரு நாயம் இருக்குது, கவர் பண்ண முடியும், ஏதாவது பண்ண முடியும். இங்கே இவன் வந்து ஸ்ட்ரைக்கர் இல்லை, ஹீஸ் அ பிளே மேக்கர். ஃபஸ்ட்டு ரொனால்டோவை ஆள் போடலாம், ஒரு 3-4 பேர் போட்டு கண்டெயின் பண்ணுறதுக்கான கொஞ்சம் வாய்ப்பு. இவன் ஃபார்வர்டு கிடையாது, ஈஸ் அ மிட்ஃபீல்டர் என்னை பொறுத்த வரைக்கும். அவன் இந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லாக விளையாண்டது பார்த்தீங்கன்னாக்கா மிட்ஃபீல்ட்லேருந்து எடுத்துருவான். நம்பர் 10, ஈஸ் நம்பர் 10. அவனை வச்சுக்கிட்டு நீ எதுக்கு இதை பண்ண? எனக்கு வந்து லிட்டரலாக எப்படி தெரியுமா, பண்ணும்போதே வந்து இவனுங்க வந்து எல்லாம் கும்பாலாக போய் சூசைட் பண்ணிக்கிறானுங்க மாப்பிள்ளை. இவனுங்க வாபஸ் அவங்கள கிளவி கழுத்தை கரகரகரன்னு அறுத்து விடல, அந்த மாதிரி வந்து இது வந்து தாமஸ் டூஷல் தான் அந்த கிளவி. இங்கிலாந்து பிளேயர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க எல்லாத்தையும், அதுவும் வந்து சம்மந்தமே இல்லாமல் சரி டான் பானை கூப்பிட்டு வந்தேன் போட்டியா. இன்னொன்று சொல்லிட்டா, இன்னொரு லாஜிக் அங்கேயும் நான் லாஜிக் பிரேக் பண்ணுறேன். மெஸ்ஸி போட்ட அசிஸ்ட் ரைட் ஃபுட்டு, ஓகே தெரியுங்க. நெக்ஸ்ட் லாட்டர மார்டினஸ் 5'9", எதுவுமே பேச முடியாது. டான் பர்ன் வந்துட்டு 6'5", ஜான் ஸ்டோன்ஸ் 6'2", 6'3. அது கரெக்டா அவன் நெத்திக்கு போனோன்னு எழுது இல்லனா, அதுவும் ஃப்ரீ ஹெட்டர் வேற, ஃப்ரீ ஹெட்டர் சும்மா ஜாலியா ட்ரைனிங் செஷன் மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டு போனோம். சொன்ன அதே ட்ரைனிங் செஷன் அது அந்த இடத்துல நடக்கணும். இதுதான் யாவோ ஸ்ட்ரீமுக்கு சொல்லி அமிச்சேன், அந்த சைடுல இருந்தா ஏன் வரும். நீ சொன்ன அது வந்து தலை அங்க பாயிண்ட் என்னன்னா, மைக் பக்கத்துல வச்சு சரி அங்க நான் முக்கியம் அங்க பாயிண்ட் என்னன்னா தலை, நீங்க என்ன லாஜிக் எடுத்துன்னு வந்தாலும் டியூக்கல் வந்துட்டு இந்த மாதிரியே டோர்னமெண்ட் ஜெயிச்சாலு அந்த மாதிரி டியூக்கல் வந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே லீடு எடுத்துட்டானா மெக்சிகோ பாருங்க, டிஃபென்ஸ் தான் ஆடி இருப்பான், செட்டப் ஷாப் தான் பண்ணிருப்பான், அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பான், சேயிங் தட் எனக்கு ரெட் கார்டு வந்துட்டு அதனால நான் ஜஸ்டிஃபை இது பண்ணிட்டேன் அப்படின்னு இருப்பான். அடுத்து எங்க நார்வேயோட அதே தான் பண்ணிருப்பான் செட்டப். இந்த டோர்னமெண்ட் கிடையாது, எங்களோட ஃபைனல்ஸ் இருக்குல்ல, அதுல அதே 1-0 அதே டெம்ப்ளேட் தான், அதே டெம்ப்ளேட் தான். பட் ஓகே, அவன் வந்து இந்த வாட்டி வந்து அதுக்குன்னு 12% வச்சுலாம் சர்வே பண்ண முடியாது. தியரி ஆண்ட்ரி ஒரு பாக்ஸ் போட்டு காமிச்சிருப்பான், அந்த ஏரியா நம்பர் 13 வந்து தான் மெஸ்ஸி ரொம்ப நேரமாக குடியிருப்பான், அங்கே வந்து இருக்கிறவன் தான் ஹீ கேன் கிரியேட் எவ்ரி திங் ஃப்ரம் தேர். டேய் அவன் காலங்காலமாக அங்கே இருந்து தாண்டா அடிச்சுட்டு இருக்கான். இல்லை அது 1 செகண்ட் ஏரியா நம்பர் 13 மட்டும் இல்லை, அவன் அந்த ஏரியா 13 வரதுக்கு முன்னாடி பின்னாடி 12 வச்சுக்கோங்க. இந்த மிட்ஃபீல்டு கரெக்டாக தாண்டோடனே ஒரு 2 பாக்ஸ் வச்சுக்கலாம். அந்த 2 பாக்ஸில் அவன் நின்றுக்கிட்டு டீ சாப்பிட்டுக்கிட்டு என்ன நடக்குது, அவன் கீப்பர் என்ன பண்ணுறான், ஓகே ஏதோ எல்லாம் பண்ணட்டும், எனக்கான டைம் வரும், எல்லாம் கொலாப்ஸ் ஆவாங்க, ஒரு எண்டுக்கு அப்படியே இழுக்க விடுவோம். அது வந்து எப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அசம்பாவிதம் நடக்க போதுன்னு தெரியும், ஆனால் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. நான் வருவேன், நான் உன்னை செய்வேன், எல்லாம் பண்ணுவேன். கிட்டத்தட்ட அந்த அவன் சூர்யா அப்படி பண்ணுவான்ல கருப்பில் அப்படிங்கும். அப்படியே எனக்கு அந்த சீன் எப்படி தெரியுமா இருந்தது, அவன் 4 பேரை கட் பண்ணும்போது அப்படின்னா பண்ணிட்டு இந்த மெஸ்ஸியை நான் சின்ன வயசுல என்னோட 20 வயசுல பார்சிலோனால பார்த்த மாதிரி சருன்னு போறானே ஒருத்தன். அவன் எலியட் ஆண்டர்சன் நினைக்கிறான், அவன் மட்டும் டேக்கிள் போடலன்னு வச்சுக்கோங்களேன், பால் எலியட் ஆண்டர்சன் அவனை தள்ளி பால் போயிடுச்சு. இல்ல அவன் பாஸ் போட்டது கோல் போக தேவையில்ல, அவன் கால் பண்ணி அடிச்சிருப்பான். அவ்வளோ தூரம் போனவனுக்கு அது மசில் மெமரி இல்லை. 20 வருஷமா அவன் அடிச்ச ஷாட் இது, சர்ன்னு அடிச்சிருப்பான். அங்கே என்சோ நீ இருமா நான் பார்த்துக்கிறேன், அவனே முடிச்சிருப்பான். அது வந்து 3-1 இருக்க வேண்டிய மேட்ச். என்ன நல்ல சேவ், நிக்கோ கொன்சாலஸ் தான் யாரு, அதுவும் போஸ்ட் தாங்க, அதுவும் சேவ் கரெக்ட். இவன் இல்ல ப்ரோ, என்ன பொறுத்த இங்கிலாந்து வந்துட்டு என்சோ பெர்னாண்டஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் கிடையாது, அவனோட தேர்ட் அட்டெம்ப்ட் அவன் ஆல்மோஸ்ட் டார்கெட்டை ஹிட் பண்ணானும் போது 3வது அவன் ஷாட் எடுக்க போறான்னு தெரிஞ்சு க்ளோஸ் பண்ணிருக்கான் அவனை. ஆக்சுவலா பெருமை பீத்துக்கிறேன்னு கிடையாது, பட் ரீஸ் ஜேம்ஸோட அங்க இன்ஜர் ஆயிட்டு வெளில போனது வந்து ஒரு இம்பாக்ட் இருந்தது அவங்களுக்கு. ஏன்னா வந்து இது வந்து நம்ம வந்து இதோட நான் இன்னொன்று சொல்றேன், நீ சொல்றது கரெக்ட், ஐ வில் அக்ரி டு த பாயிண்ட். ரீஸ் ஜேம்ஸோட இன்ஜரி வாஸ் இது
எலியட் ஆண்டர்சன் எல்லோல இருக்கான், அவனை தூக்காம நீ டெக்லன் ரைஸை தூக்கி இருக்க. கமெண்டேட்டர் முதற்கொண்டுமே எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அது போன இது குவார்டர்ஸ்ல. இன்ஃபேக்ட் காமெண்டேட்டர்ஸ் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, we don't know whether he is still sick or not. Yeah, agreed. But go win or go home அந்த மாதிரி தடவின்னு இருக்கும்போது எல்லோ கார்டில் இருக்கிறவனை வந்து நீ மெஸ்ஸி சைடில் ஆட விட்டுட்டு நீ இது பண்ண முடியாது. அண்ட் எனக்கு வந்து நீ 5 at the back போயிட்ட, ஓகே, யூ நோ there is one threat that is across the board, அதான் த்ரெட்டுன்னு. டே சரிடா, அங்கே மேன் மார்க் பண்ணண்டா அவனை, என்னடா ஒன்ஸ் அகைன் இந்த மேன் மார்க் கதையெல்லாம் இவன்ட்டு அவன் வந்து ஸ்பென்ஸ் 3 தடவை பிடிக்கிறான் சுற்றி. சரிங்க, ஓகே, நான் அக்ரி பண்ணுறேன். நீ வந்து அவனை தான் க்ரௌட் பண்ணி ஆகணும், அவனை க்ரௌட் பண்ண. அந்த டேக்கிள் போட்டு ஒன்று வருவான், ஜூட் பெலிங்கம்லாம் வந்து தட்டுவான், ஜூடா கேன் வந்து தட்ட பார்ப்பான், எல்லாருமே தட்ட பார்ப்பாங்க. பட் அட்லீஸ்ட் நீ வந்து அவனை ஸ்லோ பண்ணினாங்க. நீ பேசிக்காக என்ன பண்ணிட்ட அப்படின்னா அவனை அப்படியே ஃப்ரீயாக விட்டு அங்கேருந்து எவ்வளோ கிராஸ் போட்டான் பால் அவன். இல்லை ப்ரோ, இங்கே தான் வந்து ஸ்கலோனி வந்துட்டு லாஸ்ட் 2 மேட்ச்ல என்ன பண்ணுறான்னா, நீங்கள் மெஸ்ஸியை சுற்று போட்டிங்கன்னா அவனை ரைட்டுங்குக்கு மூவ் பண்ணிடுறான் டச் லைன் கிட்ட. நீ உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீ டச் லைன் பக்கத்தில் 3 பேர் வச்சு க்ரௌட் பண்ணு. நான் சென்ட்ரல் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு, எனக்கு ஆள் இருக்காங்க, லட்டூரா இருக்கான், அல்வாரஸ் இருக்கான், நான் கோலை போட்டுக்கிறேன்ட்டு. ஸோ இப்போ மெஸ்ஸி டச் லைன் போயிட்டான், நீங்கள் மெஸ்ஸியை ஃப்ரீ அவுட்டில் என்ன பண்ணிட்டான், என் தலைவன் வந்து பின் பாயிண்ட் கிராஸ் போட ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஹவு டு யூ டிஃபெண்ட் மெஸ்ஸின்றது 2024 ஒரு மிஸ்ட்ரி தான். நீங்கள் சுத்து போட்டிங்கன்னா நான் டச் லைன் மூவ் பண்ணுறேன், நீ டச் லைனுக்கு 4 பேர் நீ கூட்டு வந்தா எனக்கு சென்ட்ரல் ஸ்பேஸ் இருக்கு, யாரோ அடிக்க போறாங்க. உங்களோட டச் லைனில் வந்து நானா இருந்தேன்னா அட்லீஸ்ட் நான் அதான் பண்ணியிருப்பேன். டச் லைனில் வந்து நீ டச் லைன்லேருந்து அவன் கிராஸ் போட்டு தான் அது செகண்ட் கோல் போகும், நான் வந்து இல்லைன்னே சொல்லலை. பட் மெஸ்ஸி 1-on-1 அகேன்ஸ்ட் த ஃபுல் பேக் என்னைக்கா இருந்தாலுமே இட் இஸ் அ ப்ராப்ளம். பட் ஆனால் அந்த இடத்துல தான் ஐ திங்க் ஸ்பென்ஸோட மெச்சூரிட்டி லெவல்ஸ் வந்துட்டு போரா இருந்தது. அண்ட் ரீஸ் ஜேம்ஸ் would have helped better. நான் ஒரு விஷயம் இன்டரப்ட் பண்ணுறேன்னு இது பண்ணல, ஸ்பென்ஸ் வந்து கீழே விழுவான், ஆப்வியஸாக அது ஃபவுல்லாம் நான் டிபேட் பண்ண விரும்பல. ஸோ அவன் அட்லீஸ்ட் கீழே விழுந்திருந்தானாச்சும் அதை வேறு வரைக்கும் ஏதாவது போயிருக்கும். இவன் என்னன்னா அந்த ஒரு ஏஐயில் வந்து அதை தப்பாக காமிச்சு அவன் காலை உடைச்ச மாதிரி போட்டு ஒரு இது வந்துச்சு, அதை பார்த்து திரும்ப வீடியோ போய் பார்த்தேன். அவன் கீழே விழுவுறான், எல்லாமே இருக்குது, டேக்கிள் இருக்குது, டச் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இஃப் யூ ஆர் ரியலி ஃபவுல்ட், நீ கீழே விழுந்திருப்ப. அவன் எந்திரிச்சு 2வது தடவை வந்து அவனை தடுப்பான். என்கிட்ட வந்து சொல்லும்போது இதை பற்றி பேசுங்க நானா, ஆடா முட்டா குதிகளா எப்படி டே, அவன் ஃபவுல்லாம் கீழே விழுவணும். அங்கே மார்டினஸ் கதறி போன மேட்ச்சில் எல்லாரும் ஒரு ஸ்டாம்ப் இருந்திருக்கும், கீழே விழுந்திருப்பான், போய் பார்ப்பான், கால் ஸ்டாம்ப் ஆனதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கும். இங்கே இவன் ஸ்டாம்பே பண்ணாத மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அடுத்து ஸ்டாம்ப் பண்ணியிருந்தா கூட வாருக்கு போனோம், இவன் கீழே விழணும், ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கணும். அவன் மிதிக்கிறான், ஏதோ பண்ணுறான், டேக்கிள் நடக்குது, வரான், திரும்ப இவன் வந்து டிஃபெண்ட் பண்ணுறான். அதை நீ எப்படி ஃபவுல் கேட்கலாம்? சரி, அடுத்தது நெக்ஸ்ட் இந்த ஆள் சொன்னார்ல 3 சரக்கு அதுலயும் எல்லாம் கீழே விழுவாங்க. பெல்லிங்காம பாத்தீங்களா, மெஸ்ஸி இப்படி தூக்கி வாரி பறக்க விடுவோம். டேய் நீங்க என்னடா 3 அடி இருந்துட்டு பறக்க விடுறான். அப்பதான் யோசிச்சேன் நான், 6-4 6-2 அவன் பெல்லிங்காம 6-1 6-2 என் ஹைட் இருப்பான் நினைக்கிறேன். இவன் 4 அடி இருப்பான், பறக்க விட்டான். அப்பதான் யோசிச்சேன் பெல்லிங்காம்லாம் பார்த்தேன். எனக்கு அந்த சீனே வந்துட்டு ஃபுல்லாவே அந்த கருப்பு சினிமா சீன்ஸா தான் இமேஜின் வருது. பெல்லிங்காம் கிட்ட போய் நக்கலா போய் பேசிட்டு வருவான்ல, மெஸ்ஸி அப்படி இது பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட அந்த பாட்டுக்கு முன்ன வர சிகரெட் காது பின்னாடி எடுக்கிற சீன் மாதிரி தான் எனக்கு வந்துட்டு. மெஸ்ஸி தலைவர் ராபர்ட் டினர் மாதிரிலாம் ரியாக்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கட்சியில பண்ணிட்டான்ல ப்ரோ, இருறா நான் பார்த்துக்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி 2 அசிஸ்ட் போட்டு கிளம்பி வந்துட்டான். இதுக்கு என்னன்னா ஜோகோலோட கோட்டை அமைச்சிருந்தேன். நாங்கள் வந்து இன்னைக்கு மெஸ்ஸியை வந்து நீங்கள் நம்ம பிடிக்க போகிறோம், வி வில் புட் மெஸ்ஸி டு ஸ்லீப்னாங்க. தலை அவங்கள ஸ்லீப் போட்டு வீட்டுக்கு வந்து இந்த வார்த்தை சொல்லும்போது தான் சொன்னோமா, தலைவன் சொன்ன ஆஷ்லி கோலா இருந்தால் கூட ஏதோ பேசலாம், வாய்ப்பு இருக்கு. நீ ஏன் பேசுற அப்படின்னு அப்பவே சொன்னோம். நம்ம மேட்ச் பார்க்கும்போதே ரிசல்ட் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ கூட என்ன தெரியுமா சொல்லுவேன், இந்த கடவுளின் குழந்தையால் ஆசிரியர் பற்றிக்கோ அதெல்லாம் கிடையாது. இங்கே இது வந்து ஒரு மேஜிக் தான் எழுதிட்டு இருக்காங்க. இட் இஸ் தலைவன் போன வீடியோவில் சொல்லியிருப்போம், இட் இஸ் ரிட்டன் ஆன் ஸ்டார்ஸ் அப்படின்னு இருப்போம் இங்கிலீஷில் அழகா. கவுண்டரில் தலைவன் எதுவும் சொல்லியிருப்போம், அது அமெரிக்கன் இங்கிலீஷ் நமக்கு தெரியாது. இப்போதைக்கு தலைவன் அவ்வளோதான் பாரு கோமால இருக்கான். இல்ல வரும்போது எங்க சொல்லிட்டு இருந்தாரு, இந்த இங்கிலாண்டை காப்பாத்த பெப் கார்டியோலா தான் வரணும் அப்படின்னு. குஷி ஆயிடுவாரு. அதான் மனதைரியம் பாருங்க அண்ணனுக்கு. கிளாப் வந்து ஜெர்மனி மேனேஜர் ரைட் ஆப்ல, இவர் இங்கிலாந்து வந்துட்டானா 2 பேரும் யூரோல மீட் பண்ணுவாங்க ப்ரோ, ஜாலியா இருக்கும். வேற ஆமா, அது போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து அதுக்குள்ள 28 இட் இஸ் கமிங் ஹோம்னு ஏதோ போட ஆரம்பிச்சிட்டானுங்க. வேர்ல்டு கப்புக்கு தான் இட்ஸ் கமிங் ஹோம், டோர்னமெண்ட் கமிங் ஹோம் இவங்க தான் கோயிங் ஹோம் ஆகுறாங்க. எனக்கு என்னன்னா இதுல முக்கியமான பையன் என்னன்னா, ஹாரி கேன் அகைன் இன்னொரு முக்கியமான மேட்ச்ல வந்துட்டு ஹி ஹஸ் நாட் டெலிவர்டு. டோர்னமெண்ட் ஃபுல்லாக டெலிவர் பண்ணிட்டு
ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல அகைன் ஹி ஹஸ் நாட் டெலிவர்ட். இல்ல அவனை கிரிட்டிசைஸ் பண்றதுல இது இந்த கேம்ல அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவனை ஃப்ரண்ட்ல ஆடவே உள்ள அவனை பின்னாடி தான் அவனை வந்து மிட்ஃபீல்டு இது மாதிரி ஆட வச்சிருக்காங்க. மிட்ஃபீல்ட் 10 மாதிரி அவன் எங்க அவன் போட்ட மார்கன் ராஜஸ் போட்ட பால யாருக்கு போட்ட பால் அது? மார்கன் ராஜஸ் தான். மார்கன் ராஜஸுக்கு தான் அது கிராஸ் ஆகும். ஆண்டனி கார்டனுக்கு இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு கிராஸ் இங்கேருந்து அடிப்பான். ரீஸ் ஜேம்ஸ் ஓடி போய் எடுப்பான், ஒரு த்ரூ பால் மாதிரி அடிப்பான், ஏர்லயே போகும் அது. அதெல்லாம் அங்கேருந்து அவன் பிளே மேக் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீ சொல்லியிருந்த தெரியுமா, நான் என்ன பேசிட்டு வந்தோம், ஒரு லைன் பிரேக்கர் இல்லாத எவ்வளோ பெரிய பிரச்சனைன்றது வந்து இந்த கேம்ல நிதர்சனமா தெரிஞ்சுது. நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கோம், அவனுங்க மிட்ஃபீல்ட்லயும் அட்டாக்லயும் சரி கிரியேட்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஸ்பானிஷ் கிளி ட்ரெண்ட்டை கூட கூட்டு போயிருக்கலாம் ப்ரோ, கிராஸ் ஆவாது போட்டு இருந்திருப்பான் ப்ரோ அவன். இதுல அதுக்கு தான் நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், கடைசி 90th மினிட் கிட்ட வந்து ஜெரால்ட் எர்சி கான்சாலாம் போய் கிராஸ் போடுறதுக்கு ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்ட்லாம் தூக்கி சூப்பரா போட்டிருப்பான். அந்த கிராஸ் ஹாரிகேன் மண்டையில இறக்கி இருப்பான் என் தலைவன். இல்ல டான் பன் மண்டையில கரெக்டா இறக்கி இருப்பான். அதான் ப்ரோ. இல்ல அதுவும் என்ன தெரியுமா, he had 2 chances. Thomas Tuchel had 2 chances to pick Trent. First time வந்து எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து லிவர்மெண்டோ இன்ஜரி போது நீ சலோபாவியாவை எடுத்துன்னு போவ, ஏன்டா அது சரி எடுத்துன்னு போனியா, மினிட்ஸ் கொடுத்தியா 0 minutes. கோபி மைனும் 0 minutes. கோபி மைனு அவனுக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவனோட டீம் செலெக்ஷன் எப்படி எடுத்துட்டு போனான் இவென்ச்சுவலானா, என்ன சேலஞ்ச் பண்ணக்கூடாத பிளேயர்ஸ் தான் எடுத்துட்டு போவேன்ற மாதிரி தான் எடுத்துட்டு போனான். அதுதான் ஜூட் ஒருத்தவன் தான் அந்த மாதிரி எடுத்துட்டு போனான். நீ சொன்ன மாதிரி எல்லாம் கிரியேட்டிவ் பிளேயர்ஸ் யாருமே கிடையாது. கரெக்ட், ஜூட் ஒருத்தவன் தான் வந்துட்டு அவனை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் ஆட்டம் இருந்தான். கேன் கூட வந்துட்டு அவனுக்கு அலைன்டா தான் இருந்த மாதிரி இருந்தான். இல்ல அகைன் கேன் இஸ் a team player. அவன் வந்து சண்டை போட மாட்டான். ஆனா கேன் வந்து அவனோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் நீ பார்த்தா சொல்லியிருப்பான், we retreated into the shell very quickly. 70th மினிட்ல வந்து 1 கோலை வச்சு நாங்கள் ரிட்ரீட் பண்ணிட்டோம், இது நாங்கள் டெம்ப்ளேட்டாக பண்ணியிருந்தோம், பட் this did not work, it was too much. We knew 90 minutes வந்து 28 minutes இல்லை 29 minutes இருக்க போகிறதுனா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுன்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதான் டாக்டிக்ஸாக இருந்து. ஸோ வி ரிட்ரீட்டட் இன்டு தி ஷெல். தே டிடன்ட் ஹேவ் an out ball. குவார்ட்டர் ஃபைனல்ஸ் செமி ஃபைனல்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு இது சவுத் கேட் படத்தை வந்துட்டு இவங்க ஜெர்மனில் டப் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருந்தது கிட்டத்தட்ட டியூக்கல்ல வச்சுக்கிட்டு. நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து இங்கிலாந்து பண்ண தப்பெல்லாம் ஒரு நோட்ஸ் போட்டு சொல்லணும் அப்படின்னா, அர்ஜென்டினா வந்து ட்ரை பண்ணாங்க. நான் ஜெயிச்சதை பற்றி தப்பாக சொல்ல, அவங்க நாங்கள் கோல் வாங்குகிறோம் இது பண்ணுறோம் அதெல்லாம் ஓகே, நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் லாங் ஷாட்ஸ், ரைட் ஃபுட்டில் கிராஸ் மெஸ்ஸி, அதெல்லாம் வந்து நான் எப்படி அவன் மெஸ்ஸி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஃபுட்டே வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடாது, அவன் ரைட் ஃபுட்டில் கிராஸ் போட்டு அதுவும் அந்த கிராஸ் வந்து டோனி க்ரூஸோட பர்ஃபெக்டாக போய் ஒருத்தன் தலையில் உட்கார்றதுலாம் வந்து எந்த இதில் நடக்கும்னு தெரியாது அது. அப்புறம் என்ஜோ ஃபெர்னாண்டஸ் இது பண்ணுறது, லவுட்டாரோ மார்டினஸ் உள்ளே இறங்கி அவன் அடிக்கிறது வரிசை. அது மட்டும் இல்லை, டெப்பால் வந்து அந்த மாதிரி ஒரு கேமை கொடுப்பான், அவன் இறங்கி சப்ஸ்டியூட்ல. நான் வந்து திட்டிட்டு இருந்தேன், முட்டா பையன் வந்து நிக்கோபாஸை இறக்க மாட்டேங்கிறான், அவனை இறக்க மாட்டேங்கிறான், கம்யூனிட்டி எவனை எடுக்கணுமோ எடுத்துட்டு இவனை போடுறான். ஆப்வியஸாக இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா இங்கிலாந்து ஜெயிக்கணுன்ற ஒரு ஆசை தான். ஆனால் என்ன அப்படின்னா ராங்கான சப்ஸ்டியூஷன் பண்ணுறானே இந்த கம்யூனிட்டிங்கிற மாதிரி, அதுதான் என்னோட இதுவாக இருந்தது. ஆனால் அவன் என்ன யோசிச்சிருக்கான் கலோனி அவன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாக்கா, நீ இறங்கு ஆடு. அவன் பார்த்தா அவன் நாய்க்குட்டி மாதிரி எல்லா பந்தியும் மெஸ்ஸிக்கு போடுறான் கம்யூனிட்டி. இன்னொருத்தவன் வந்து நீங்கள் யாரோ ஒரு பேர் சொன்னீங்க, ஃபெர்னாண்டஸ், அவன் வரான் அந்த சைடில் ஷாட் அடிக்கிறான். எத்தனை போஸ்ட் பேசியிருந்தோம் இந்த டோர்னமெண்ட் அண்டர்ரேட்டட் டொனிகோ கான்சாலஸ். அவன் பிச்சில் வந்த ஒவ்வொரு டைமும் ஒரு வாட்டி சேஞ்ச், அவன் டெம்ப்ளேட் சேஞ்ச் தான். நான் வந்து மொலினா ஒத்துக்குவேன், மாண்டியல் எடுத்துன்னு வருவேன், இல்லை மாண்டியல் இருந்தது மொலினா இருக்குவேன், நிக்கோ கான்சாலஸ் உள்ள எடுத்துட்டு வருவேன். இதே சப் தான் திருப்பி பண்ணிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணேன்னா சரி ஓகே என்ன பண்ணேன்னா ஆவரேஜாக எந்த மினிட் சப் பண்ணுறான் யாரா பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம்னு சொல்லி பார்க்குறேன். நிக்கோ கான்சாலஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரான். அடுத்து இந்த லட்டரோ மார்டினஸ் பெஞ்சில் இருந்தால் அவன், இல்லை அல்வாரெஸ் தான் இவன். அந்த ஒரு 3 சப்பு தான் அவன் திருப்பி பண்ணுறான். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அவனுக்கு. நீ இன்னொன்று பார்த்தேன்னு வச்சுக்கோ, இங்கிலாந்து கோல் போட்டுட்டு இங்கிலாந்து கோலுக்கு முன்னாடி கரெக்டாக ராஷ்வர்டை இறக்கலாம் அப்படின்னு செட் பண்ணி வச்சிருப்பானுங்க. மாற்றிட்டு டான் பர்ன் அந்த டிஃபென்சிவாக போவான். அப்போ தான் இவன் என்ன பண்ணுவான்னா லியாண்ட்ரோ பரதேசை எடுத்துட்டு இவனை எடுத்துன்னு டிப்பால் எடுத்துன்னு வர மாட்டான், இவனை நீக்கோ கொன்சாலஸ் எடுத்துன்னு வருவான். ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா ஸ்லோவாக வந்து அட்டாக்கிங் பீசஸ் ஆட் பண்ணுவான். இங்கிலாந்து வந்து டிஃபென்சிவ் பீசஸாக ஆட் பண்ணிட்டு போனானுங்க. அங்கேயே வந்து எங்கள் பெனல்ட்டி பாக்ஸில் கேப்பே இல்லாமல் வந்து நின்று 12% பொசிஷன்லலாம் எப்படிங்க ஆடி ஜெயிக்க முடியும் அந்த மேட்சை? அது எஸ்பெஷலி இவ்வளோ லேட் கோல்ஸ் போட்டு ஒரு அர்ஜென்டினா டீமுக்கு அகைன்ஸ்ட். நான் வந்து கான்டெக்ஸ்ட் மீறி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த இங்கிலாந்து டீம் வந்துட்டு இஸ் ஒரு ப்ராடக்ட் ஆஃப் பிரீமியர் லீக் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? அவங்க கோல் போட்டோம் டிஃபென்சிவாக பிளாக் பண்ணிடுவோம், இதுக்கு மேலே நம்ம ரிஸ்க் எடுக்க மாட்டோன்றது இல்லை ப்ரோ. இந்த இடத்துல இது ஸ்பெசிஃபிக் டு டூக்கலோட டாக்டிக்ஸ் தான். பட் எனக்கு தெரிஞ்சு இங்கிலாண்டோட நீ
டியூக்கல் என்ன நம்ம வருஷ 10 கணக்குல வருஷமா அப்படியே தானே பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் பேங்க் நான் இன்ஃபேக்ட் நான் வந்துட்டு நான் சவுத் கேட் கூட சொல்ல மாட்டேன். நான் வந்துட்டு 2006ல இருந்தே போவேன் நான். See, ராய் அண்ணா 2006ல அவர் சொன்ன மாதிரி டேவிட் பெக்கம் காலத்துல இருந்து எப்படின்னா கோல் அடிப்பாங்க, உட்காந்து போனாங்க. ஜெர்மனி மேட்ச்ல ஃப்ராங்க் லாம்பார்ட் அடிச்ச கோல் வந்து கோல் கொடுக்க மாட்டாங்க, ஆனா ஜெர்மனி ஜெயிப்பாங்க. அப்பயும் பார்த்தா உட்காந்துட்டு இருப்பானுங்க. அப்போ இருந்த ஒரே அட்வான்டேஜ் இங்கிலாந்து. அதான் சொல்றேன்ல, இவனுங்க வந்து அர்ஜென்டினா லான்ச் ஷாட் எடுக்கிறானுங்க, இவனுங்க ஏன் எடுக்கல? இங்கிலாந்து இந்த வேர்ல்ட் கப்ல நல்ல அட்டாக் பண்ணவில்லை. எப்படி லாஸ்ட் ஷாட் எடுக்கிறது? பெல்லிங்ஹாம், கேனு, எத்தனை பேர் இருக்காங்க? இல்ல 12 வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. இல்லங்க, ஓகே சரி, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இருங்க. நான் இந்த ஒரு கேள்வி, டக்லன் ரைஸ் கண்டரவலி இருக்கான், எல்லா மேட்சும் புடிங்கிட்டு போடுறான், எல்லா மேட்சும் ஹெட்டிங் போடுறான், எல்லாரும் கோல போட்டு உட்கார்ந்து சாம்பியன்ஸ் லீக் அடிச்சாங்க. இல்லங்க, யோசிக்கிறீங்களா இல்லையா? இல்லங்க, ரைஸ் மேட்வேக்கே சாக்கா. ஓகே 12% பொசஷன் தான் இருக்கு ஃப்ரம் 60th மினிட்லேருந்து கோல் போட்டதுக்கு அப்புறம் டில் லொட்டாரோ மார்டினஸ் கோல் வரைக்கும் 12% வச்சுலாம் அவங்கள வந்து ஹாஃப் லைனே கிராஸ் பண்ணல. அந்த மொமெண்டம் சார்ட் நானும் இவனும் பேசிட்டு வந்திருந்தோம், எல்லாமே அந்த சைடில் ஃபுல்லாகவே கீழே தான் இருக்கு அர்ஜென்டினா சைடில். அப்படிலாம் இருந்ததுன்னா டிஃபெண்ட் பண்ணி முடியாது அந்த மாதிரி ஒரு டீமை. யூ ஹாவ் டு கொஞ்சமாவது அதே மாதிரி வாட் தே லேக்ட் வாஸ் ஒரு கேனை வந்து நீ பின்னாடி எடுத்துட்ட, நீ கொஞ்சம் வந்து ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் எவனா ஒரு ஸ்ட்ரைக்கரை இறக்கி ஏதாவது நீ ட்ரை பண்ண, ஒன்றுமே பண்ணல, எல்லாமே டிஃபென்சிவ் சப்ஸ்டியூஷன். அண்ட் ஓகே கடைசியில் நீ ஆட போகிற யார் டவுனுன்னு தெரிஞ்சிருது, ஏன்டா நீ கான்சாலாம் எடுத்துட்டு வர? அப்போ ஒரு நல்ல ஒரு ரன்னர் மேடுவக்கே மாதிரி எடுத்துன்னு வாங்க, தூக்கி போடுறதுக்காக உனக்கு பால் தலை தெறிக்க ஓடுறதுக்காக ஒருத்தன் கிடைப்பான்ல, லாங் பால் கிளியர் பண்ணா. ஆஃபென்சிவாக நீங்கள் ஹாஃப் லைனே தாண்டலைன்னா எப்படி முடியும்? வெதர் இட் இஸ் ஜூடோ இல்லையோ, ஜூடு வந்து ஒரு 2-3 ட்ரிபிள் போட்டு ஒரு 2-3 பேரை பீட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் நல்லா ஃபவுல் வாங்குவான். மார்கன் ராஜஸ் ஆக்சுவலி நல்லா வச்சிருந்தான் ரைட் சைடில், அவன் வந்து இன்ஸ்பயர்ட் செலெக்ஷன் மாதிரி இருந்தது எனக்கு. அகைன் அது அந்த அவனுக்கு ரெண்டாவதாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் கோல் போட்ட மாதிரியே ஏறி விளாண்டுருந்தானுங்கன்னா அந்த மேட்ச் அவங்க கையில் போயிருக்குன்னு கூட சொல்ல முடியாது, ஈக்குவலாக இருந்திருக்கும். அட்லீஸ்ட் 60 மினிட்ஸ் வரைக்கும் ஈக்குவலாக தான் இருந்தது. தலைவன் புலம்பி தள்ளிட்டான், அப்படியே இங்கிலாந்து செத்து போயிட்டாங்க. இல்லை ப்ரோ, நான் குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டேன். என்ன போட்டோம்னா, இங்கிலாந்து வந்து அர்ஜென்டினா வந்து பவர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பால் ஜெயிப்பாங்க ப்ரோ, இங்கிலாந்து வந்து இந்த மாதிரி நேரத்தில் சோக் ஆகிடுவானுங்க ப்ரோ அப்படின்னு நான் அது எதிர்பார்த்தேன் ப்ரோ. தட் எதர் ஹாரி கேன் பெனல்ட்டிஸ் போச்சுனா கூட எவனா பெனல்ட்டி மிஸ் பண்ணுவானுங்க ப்ரோ, கண்டிப்பாக நான் சொன்னேன் ப்ரோ. அந்த ஒரு கிளச் ஜீன் வந்து இன்னும் அவனுக்கு வரல. அந்த ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டை ஜெயிக்கிற வரைக்கும், அகைன் ஆர்சிபி தான் எக்ஸாம்பிளாக எடுப்பேன், அந்த ஒரு ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டை ஜெயிக்கிற வரைக்கும் அந்த கிளச் ஜீன் இன்னும் அவங்களுக்குள்ளே போகல என்ன பொறுத்த வரைக்கும். அந்த டீமில் வந்துட்டு there are too many egos to handle. அது ஹேண்டில் பண்ணக்கூடிய கோச்னா அவன் சொல்கிற மாதிரி ஒன்று பெப் எடுத்துகிட்டு வரணும், இல்லைனா வந்துட்டு இங்கிலீஷ் பிளேயரை இவங்க எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஒரு பண்ண மாட்டான். பட் பெக்கம் மாதிரியோ இல்லைனா வந்துட்டு அந்த மாதிரி ஜெரார்டு மாதிரியோ அந்த மாதிரி ஆள் எடுத்துன்னு வந்தால் தான் எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து மரியாதை கொடுப்பாங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு இல்லை ஒரு சான்ஸ் வேணால் பார்க்கலாம். ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னா இந்த கப்புக்குனே செதுக்கப்பட்ட கோச் ஒருத்தர் ஆஸ்டன் வில்லால இருக்காரு, அவர் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் ஒன்று இருக்குல்ல, இது வரைக்கும் ஒரு ஃபாரின் மேனேஜர் கூட மேனேஜ் பண்ணி ஜெயிச்சதே இல்லை இது வரைக்கும். இப்போ என்ன உங்களுக்கு ஃபைனல் சார்ஜ் நான் தோக்கணும் தானே சார்? இதுக்கு மேலே என்னத்தை நான் சொல்கிறது? சரி ஓகே, இப்போ எங்கே இது ஸ்டார்ட் பண்ணுவோம். ரீஸ்டார்ட் வந்து ஒரு மேட்டர் சொல்லியிருக்கோம், என்ன மேட்டர்னு எனக்கு மறந்துருச்சு. எனக்கும் மறந்துச்சு. போகலாம் அப்படியே. சரி ஓகே, இது ரொம்ப பேசிட்டோமா? இல்லை பற்றி ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அவங்களோட ப்ரெடிக்ஷனை வந்து ஃபியூச்சரில் சொல்கிறோம், அந்த வீடியோ எண்டில் சொல்லி. ஆமாம், அது ப்ரெடிக்ஷன் அடுத்தது போவோம். இதுக்கு முன்ன மேட்ச்னு போனோன்னா அந்த மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு மைண்ட் ஃபக்டு கிட்டத்தட்ட. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு பயங்கரமா, நீங்க சொன்னீங்க பயங்கரமா இம்மூவபிள் ஃபோர்ஸும் இதுவும். நான் மட்டும் சொல்லாங்க, ஜில்ஜங் புட்டியாவும் கோயம்புத்தூர் சொன்னாங்க. அதான் பார்த்தீங்கன்னாக்க அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ் போட்டுங்க, இந்த இம்மூவபிள் ஆப்ஜெக்ட் தெரியுங்களா அப்படின்னு அவர் கோயம்புத்தூர் சொன்னாங்க. அண்ணே அதே தான் நானும் சொன்னேன். 2 பேர்த்தையும் நிற்க வச்சு இந்த முதல்வன் படத்தில் ரகுவரனும் 3 பேர் நிற்க வச்சு டிஸ்குன்னு அடிப்பாங்கல்ல, பென்சில் ஏற்றிட்டாங்கண்ணே, நம்ம தானே காலி பண்ணிட்டோம் அப்படின்னு இருந்தது. ரைட்டு. ஸோ அந்த மேட்சை பற்றி எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஸ்பெயினை வந்து பேசிக்காக நான் ரொம்ப குறைச்ச இடம் போட்டேனோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த மேட்ச்சை நான் பார்க்கும்போது, லைவாக பார்க்கும்போது, சூப்பர் ஸ்டார்ஸு, ஏன்னா பிஎஸ்சிலேருந்து டெம்பிளே வந்திருக்கான், போட்டு தீயான ஃபார்மில் இருக்கான், போட்டு கொளுத்த போகிறான். ஃபாலோடு போய் எம்பாப்பே, ஏன்னா அவன் ரியல் மேட்ரிக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். வேர்ல்ட் கப் எம்பாப்பேன்னு இவனுங்க சொல்லி ரஜினிகாந்த் படம் மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி மைண்ட் ஏற்றிக்கிட்டேன். பண்ணால் அவன் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஆப்வியஸ்லி 8 கோல் அவனும் மெஷின் தான் இப்போ இருக்காங்க, லீடிங்கில் இருக்காங்க. இப்படி பண்ணிட்டு போனாக்கா அவங்க எங்கே லேக் ஆனானுங்க? ஃப்ரான்ஸ் ஃபஸ்ட்டு ஒரே பாயிண்ட் என்னன்னாக்கா பால் போக்பா. அந்த ஒரு மாதிரி ஒரு ப்ரோ காரில் நாங்கள் 2 பேர் பேசிட்டு வந்திருந்தோம் ப்ரோ. கேட்டார், நீ என்ன நினைக்கிற பால்னு கேட்டால், அவங்க கிட்ட பால் போக்பான்னு ஒரு பிளேயர் இல்லை ப்ரோ அப்படின்னு நான் கரெக்டாக சொன்னேன் ப்ரோ. எனக்கு லிட்டரலாக தான் தோணுச்சு ப்ரோ. அவங்க கிட்ட ஒரு பிளேயர் இருந்தான்,
அவங்க வந்துட்டு அந்த இடத்துல யூஸ் பண்ணது. கான்டே அங்க இறக்கிருந்தா கூட அவங்க செகண்ட் ஹாஃப்ல வந்து கண்ட்ரோல் ஒன் செகண்ட் கேன்டே வந்து டிஎம், பால் போக்பா இஸ் பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டர். என்ன சிம்பிள் ரீசன்னா ஒலிசேவை 4 பேர் சுத்த போட்டாங்க ஓகேங்களா. அப்போ ஒலிசேவுக்கு பால் ரிலீஸ் பண்ண ஒரு ஆள் வேணும், அப்படி இல்லையா அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண ஒரு ஆள் வேணும். போக்பா கையில் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று லாங் ரேஞ்ச் ஷாட் எடுக்கிறேன், இல்லைனா ஒரு த்ரூ பால் ஒன்று போடுறான். ஏன்னா அங்கே அவனுக்கு வந்து அகைன் மேன் டிஸ்அட்வான்டேஜ். 4 பேர் ஒன்று சுத்த போட்டானா சென்ட்ரல் எனக்கு ஸ்பேஸ் இருக்கு, இப்போ ஓட போகிறான். எனக்கு வந்து அவங்களோட பால் மூவ்மெண்ட் கிட்ட இருந்தே வந்துட்டு பேக் ட்ராக் பண்றதுக்கு அந்த மிட் ஸ்டேடியம்ல யாருமே இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. கான்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீ மூவ்மெண்ட்டே கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் உனக்கு சொல்கிறேன் விளக்கம், ஓகேயா. இது எப்போதுமே வந்து நீ ஸ்பெயின் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், ஓவர்லோடில் ஆடுற டீம், ஓகேயா. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ராட்ரி, ஐமெரிக் லப்போர்ட்டே அண்ட் பாக்கு பார்சியை வந்து இது பண்ணிட்டாங்க. நீ வந்து ஷோமேனி ரிசீவ் பண்ணதுக்கும் ராட்ரி ரிசீவ் பண்ணதுக்கும் பாஸ் பாரு, 2 பேருக்கு இருக்க மேஜர் டிஃபரன்ஸ். ஆன் பாயிண்ட் இவர் சொன்னதுக்கு, அவங்க டீம்ல ராட்ரி டிஎம் பிளஸ் போக்பா மாதிரி விளையாண்டாங்க. அது ஒண்ணுதான் அவன் போட்ட பாஸ் அன்னைக்கு விளையாண்ட ராட்ரி பேலண்டோர் ராட்ரி. அது அந்த பேலண்டோர் ராட்ரி டோர்னமெண்ட்டே பேலண்டோர் ராட்ரி. நான் ஃபினிஷ் பண்றேன். ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ராட்ரி வந்து சென்டர் பேக் கிட்ட இருந்து வாங்குவான் பாலை. நீ நிறைய வாட்டி பார்த்துருந்தேன், சென்டர் பேக் கிட்ட இருந்து வாங்கிட்டு அண்ட் என்ன பண்ணுவான்னா லப்போர்ட் ஏற்றிட்டு இன்னும் கூக்கரையா வந்து அந்த சைடு ஃபுல்லாக ஏற்றி விட்டுட்டு பயனா உள்ளே எடுத்துன்னு வந்துட்டான். ஒயார்சபால் வந்து இங்கே வரான், ஹாஃப்வே லைன் கிட்ட வந்துட்டான். அண்ட் மீன்ஸ் யமால் ஹஸ் ஸ்பேஸ் டு கம்ப்ளீட்டாக வச்சிருக்கான். அண்ட் நீ வந்து போகிற இடத்துலாம் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், நிறையா வாட்டி ஒயார்சபால் வந்து ஹாஃப்வே லைன் கிட்ட வந்திருப்பான். டானி ஆல்மோ வந்து லெஃப்ட் சென்டர் பேக் கிட்டேருந்து வந்து பாலை வாங்கிட்டு இருப்பான். ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஓவர்லோடு வந்துடுது. பட் ஷோமேனி வாங்கின பாஸ்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், கரெக்டாக பிளாக் பண்ணுற இடத்துலையே வந்து கரெக்டாக அந்த இந்த கேப்பில் வாங்குவான். 2 பேர் பக்கத்தில் இருக்கானுங்க. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒயார்சபாலும் டானி ஆல்மோவும் அந்த மிட்ஃபீல்ட் 3 பிவட் ட்ரை பண்ணுறானுங்க. பட் தே டிடன்ட் ஹேவ் த ஷோமேனி வந்து டிஃபெண்டர் கிட்ட போயிட்டு திரும்பி வாங்கி இருக்கணும். அது வாங்காதனால ஹாஃப் டர்னில் வாங்குறேன்னு பார்த்து மாட்டிக்கணும். இது தலைவன் சூப்பராக அனாலிட்டிக்கா ரொம்ப சிம்பிளாக சொல்ல வச்சுக்கோங்க. ராட்ரி வந்த ஸ்பீடுக்கு பால் சர்ன்னு விடுறான். இவன் ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ தான் இந்த பிடிங்களேன். பால் இதுதான் இப்போ விளையாண்டுட்டு இருக்கோம்னாக்கா, இதுதான் இப்போ பிச்சு இங்கே தான் இருக்காங்கனாக்கா, ஃபார்வர்டு இந்த பக்கம் இருக்கான் அப்படின்னா பாலை இப்படி ரிசீவ் பண்ணும். ஆக்சுவலாக ஒரு மிட்ஃபீல்டராக நான் தலை கட்டினா கூட பரவாயில்ல, இப்படி வச்சுப்போம். சாரி தலைவன் இப்படி ரிசீவ் பண்ணும் பாலை. ஷோமனி இப்படி ரிசீவ் பண்ணுறான். பின்னாடி ஸ்பெயின் பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்படி பட்டாக்ஸ்லாம் வாங்கி எங்க அவன்கிட்ட கொடுக்க போறியா, குஞ்சில கொடுக்க போறியா? தம்ப்நெயிலுக்கு நல்ல கண்டென்ட் கிடைச்சிருச்சு. இல்ல ரிசீவ் ஒரு நானே வந்து இவ்வளோ வருஷமா விளையாண்டுட்டு இருக்கோம். ஃபுட்பால் பிச்சுக்குள்ள போகும்போது பேசிக்காக என்ன அப்படின்னா, பட்டாக்ஸை காமிச்சிட்டு ரிசீவ் பண்ணக்கூடாது, பிச்சை ஸ்கேன் பண்ணணும். நீ எவ்வளோ சூப்பரான இது, அதுதான் வந்து சொல்கிறேன்ல, இவனுங்க சரியான ஒரு சோக்கர்ஸ் ஆகிட்டானுங்க நீ ஃப்ரான்ஸ். அது ஏன் இப்போ இதுக்கு முன்னாடி அவங்க மீட் பண்ண டீம் கிட்ட வந்து இது இந்த ஒரு வீக்னஸ் பெருசாக எக்ஸ்போஸ் ஆகல. இந்த மேட்ச் வந்து ராட்ரியும் ஃபேபியன் ரூஸ் கிட்ட போனது சொன்ன மாதிரி ப்ரெஸ்ஸும் பண்ணுறானுங்க. ப்ளஸ் பிராட் கிட்ட பால் வந்துச்சு, பால் வரதுக்கு முன்னாடி அவனுக்கு மூணு மூவ் அஹெட் அவன் யோசிச்சுட்டான் அவங்ககிட்ட தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நம்ம அது மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி தாண்டினா கேட்டு அவன் இந்த வேர்ல்ட் கப்போட அண்டர் ரேட்டட் டிஃபென்ஸே வந்து பாக்கு பாசி தான். அவனை தாண்டி எங்கள் எதுவுமே போக மாட்டேங்குது. சி இந்த வேர்ல்ட் கப்பில் ஒரு ஃபவுல் பெருசாக பண்ணாமல் ஒரு ப்ராப்பராக வந்து எந்த ஒரு அர்ஜென்டினாவில் போட்டு அடிப்பாங்க. நம்ம அந்த பாயிண்ட் அர்ஜென்டினாவில் விட்டோம். ஒரே ஒரு ஆட் ஆன் பாயிண்ட் என்னன்னா, அர்ஜென்டினா அடிக்கிறானுங்க, பாஸ் பண்ணுறானுங்க, எல்லாமே பண்ணுறானுங்க. இப்போ ஸ்பெயின் அடிக்க கூட இல்லை, வெறும் பாஸ் பண்ணுறாங்க, ஃபுட்பால் விளாட்றானுங்க. எனக்கு அதுதான் அந்த நம்ம ரிவ்யூ பண்ணும்போது அந்த ஃபைனல் இது ப்ரிடிக்ஷன் சொல்கிறேன். இவனுங்க என்னன்னாக்கா பவுக்கு பார்சி அந்த கேம் எவனாவது ஒருத்தன் லப்போர்ட் அப்படி விளாடுவான்னு யோசிச்சிருப்போமா? அந்த கம்யூனிட்டி போய் எனக்கு புரியல. அவன் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே வந்துட்டு சூப்பரா இருக்காங்க. அதுக்கு க்ளீன் ஷீட்ஸ் இப்போ வரைக்கும் ஸ்பெயின் தான். ஒரே ஒரு கோல் கன்சிடர்ட் சோ ஃபார். சிதப்பா வந்து போன வீடியோல சொல்லியிருப்பீங்க, வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு. அவங்களோட கோல் கீப்பர்லாம் டெஸ்டே பண்ணல அப்படின்னு. பட் 1 கோல் இன் 13 hours கிட்ட, 12.5 hours. ஸ்பானிஷ் சொல்றியா? ஸ்பெயின் ஒன். பிரெஞ்சு கோல் கீப்பருக்குமே பெருசா வேலை வரலையே. பிரெஞ்சு கோல் கீப்பர் வந்து ஃபுல்லி எக்ஸ்போஸ்ட். இந்த மேட்ச்ல கிட்டத்தட்ட வந்து அவன் ஃபுல்லி எக்ஸ்போஸ்ட் மாதிரி தான் போனான். எவ்வளோ இது அண்டர் ப்ரிப்பேர்டா இருந்தான்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த மேட்ச்ல நிறைய இடத்துல அவன். பட் அந்த இதெல்லாம் வந்து டேனி ஆல்மோட பெட்ரோ பாரோட கோல்லாம் வந்து டேனி ஆல்மோட டச்சில் வந்தது. அது ஆனால் எவ்வளோ மிஸ்டேக் தெரியுமா அந்த கோலில். டெசரேடுவே தப்பான பொசிஷனு, டீனியா தப்பான பொசிஷன். டீனியா வந்து அந்த இதுக்கு தான் போனோம், கட் பண்ணியிருந்தானா அந்த யார் அந்த இந்த சைடில் சலிபாக்கு அப்புறம் ஒரு டிஃபெண்டர் வந்தான்ல, அவன் வந்து
லக்ரோ வந்து கரெக்டாக வந்து அந்த இதை கட் பண்ணியிருப்பான், அந்த ஆங்கிளை கட் பண்ணியிருப்பான். ஸோ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணியிருந்தாலே அந்த பாஸை கட் பண்ணியிருப்பான். 3 பேர் தப்பு பண்ணதுனால வந்த இது. அண்ட் பெட்ரோ போரோ சூப்பராக பண்ணியிருப்பான். அது கரெக்டாக சேனலில் போக வேண்டிய பாஸ் யமாலுக்கு போக வேண்டியதை தூக்கி அங்கே போட்டிருப்பான். எக்ஸ்பெக்டே பண்ணல. அதை அழகாக இங்கே டச் பண்ணி கொடுப்பான். 1 டச் ஃபினிஷ் பெட்ரோ போரோ. அது சரியான கோல். இதெல்லாம் யமால் கோலும் மிஸ்டேக். ஃபார்ச்சுனேட்டா ரொம்ப மைல்டு ஆஃப் சைடு அது. இல்லைனா அதுவும் வந்துட்டு ஒரு சூப்பர் இல்ல. யமால் வந்து அந்த டீனியா வந்து டேய் எங்க வர பாலை எப்படா கண்ட்ரோல் பண்ண பாக்குற பெனல்ட்டிக்கு. இதெல்லாம் என்ன அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க என்ன சார் சொல்றீங்க? அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? அதெல்லாம் தப்பு தானே. அந்த இது டக்குன்னு பேசும்போது நீங்க என்ன சார் சொல்றீங்க? அதான் PSG வந்து லூகாட்டினா சைன் பண்ணியிருந்தானுங்க. அதை காய்ச்சிட்டாங்க இந்த மேட்சுக்கு அப்புறம் மெடிக்கலை கேன்சல் பண்ணிட்டு. அதே மாதிரி அவன் வந்து எவர்டானுக்கு விளாண்டான். எவர்டானோ அவன் கரியர் அப்படிதான் ப்ரோ போச்சு. அவன் PSG ஆரம்பிச்சான். ஆமா, அதுக்கடுத்து எவர்டன், அதுக்கடுத்து ஆஸ்டன் வில்லா, இப்போ திருப்பி PSG சைன் பண்ணியிருக்காங்க அவனை. எனக்கு வந்து அவனை இறக்குனதே தப்பு. நான் ஃபஸ்ட்டே ப்ரீவியஸ் நம்ம ப்ரிவியூ சொன்னேன். ப்ரிவியூவாக அது செமிஃபைனல்ஸுக்கு சொன்னோம்ல, அவங்களது லூக்கஸ் டீனியா விளையாடுறான், அவனை தண்ணி குடிக்க வைக்க போகிறான்ல எல்லாமான்னு சொல்லி நான் எழுதி கொடுத்துட்டேன். நான் அது ஒன்று இருந்து. ஆனால் ஃப்ரான்ஸ் ஏன் 2-1 ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன்னா இந்த சூப்பர் பவர் முன்னாடி இருந்தானுங்க. ஆனால் அந்த சூப்பர் பவரை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டாட் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றும் யோசிக்க வேணாம். போக்பா மட்டும் இருந்தானா பந்து வரத்துக்கு முன்னாடியே அவன் வந்து எப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த அணி மேலெல்லாம் வருது இல்லை அந்த மாதிரி ஒலேசே அப்படின்னு மைண்டில் அப்படி சர்னு ஓடும். அப்படியே அவன் காலில் இருக்கும். அடுத்த பால் சர்னு உள்ளே போயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிக்டேட்டார் அப்படிங்கும் சர்னு அந்த மாதிரி போட்டிருப்போம். ஏன்னா அந்த போக்பாவை நம்ம யுனைடெட்ல பார்த்துருக்கோம். அந்த வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்களே 2018 பார்த்து அதில் வந்து யுவென்டஸ் கூட வந்துருக்கும். அந்த மாதிரி இப்போ பிளேயர் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் கப்பில் வந்து இப்போதைக்கு இவனுக்கு கரெக்டாக தான் வந்திருக்காங்க. அர்ஜென்டினா, ஸ்பெயின் 2 டீமில் தான் இப்போ அந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபுட்பால் விளையாடுறவங்க தான் இருக்காங்க. இந்த கம்யூனிட்டிங்க திரும்பவும் இந்த கம்யூனிட்டிங்க வந்து அவ்வளோ இதுவாக இருந்து எதுவும் சொல்ல முடியல. பட் ஸ்பெயின் வந்து அன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது, ஒரு சின்னதாக எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் ஆன் போடணுன்னாக்கா ஃப்ரான்ஸோட ஒரு 4-5 ஸ்டெப் ஹைடாகவே தான் திங்க் பண்ணுறதே. பார்த்தீங்கன்னா அவன் அங்கே வருவான் மாப்பிள்ள 2 பேர் போ இங்கே வரும். நம்ம சும்மா இப்போ இவர் சொன்னார் தெரியுங்களா, இந்த இடத்துல போய் இது பண்ணலாமா, பண்ணக்கூடாது, இந்த இடத்துல வந்து இவ்வளோ ஓப்பனாக எவனாவது விடுவீங்களாடா, பெட்ரோ போகிறவுக்கு இது விடுறீங்களாடா, அப்படியே போகிறீங்களாடா, டெசரேட் வாங்க போகிறீங்களாடா, டிஎம் எங்கே இருக்குது, சிஎம் எங்கே இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. இவர் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நான் எனக்கும் ஆசை தான் இவர் சொல்கிறது, என்கிட்ட கொடுங்கடா, நான் கண்டிப்பாக என்னால் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண முடியும். இந்த ஆளை கூப்பிட்டு வாயா ஏஎம்ஆர் நான் மேனேஜராக இருக்கேன்னா ஃபேஸ் நீ வந்து டேட்டா பார்த்துக்கோ நான் ஃபேஸாக இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு முருகன் 2 பேரும் அடிச்சுப்பீங்களே. எக்ஸ்ஜிக்கு நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து இப்போ இருக்கேன். அப்போ நம்ம ஒரு மெஸ்ஸி டீம் வைக்கிறோம்னா மெஸ்ஸி நீங்கள் அப்படியே விளாண்டுக்கோங்க, ஃப்ரீ ரூமில் விளாண்டுக்கோங்க. உங்களை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த பாஸ், ஏன்னா பாஸில் இப்போ ரொனால்டோ வச்சு விளையாடும் போதுனாக்கா இந்த ஆள்கிட்ட கேட்பேன் என்ன மாப்பிள்ள பண்ணலாம் அப்படின்ட்டு. இல்லை சிம்பிளாக நான் கேட்பேன். இந்த ஆள் உடனே சொல்லுவார், இந்த மேன் சிட்டி பாய் மத்தயாஸ் நுனேஸ்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவனை இறங்கலாம் சார், இறங்கினாக்க அப்படி கிராஸ் போடுவான். இந்த புண்டாமனுக்கு ஒருத்தரும் கிராஸ் போட முடியாங்க, எல்லாத்தையும் நிற்க வச்சு இந்த சிறைச்சாலை படத்தில் தூக்கில் ஏற்றுவாங்கல்ல. அந்த கெட்ட வார்த்தை சொல்லி இவர்கிட்ட சொல்றதா அது சொல்ல மாட்டாரு. நான் இந்த மாதிரி நம்மளே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்றுமே இல்லை, நம்மளே உட்காந்து என்னன்னா வெறித்தனமாக ஃபுட்பால் பார்க்குறவனோ வெறித்தனமான ஒரு அட்ரினல் இன்ட்ரெஸ்ட்டில் கேம்லாம் நம்ம விளையாடுறோம் ஹெவியாக, ப்ளஸ் ரியல் லைஃப்லேயும் விளையாடுறவங்க போது இப்படி ஒர்க் ஆகும் தெரியும். ஆனால் இது ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்ஸ்னா, ஆப்போனன்ட் டீமு சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ஏன்னா நான் லைவாகவும் ஓல்ட் ட்ராஃபர்டில் பார்த்தேன். நம்ம இங்கே பார்க்குற மாதிரி அது இருக்காது. ஒரு இங்கே டிவியில் பார்க்குற பேஸோட ஒரு 20 மடங்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த ஐஎஸ்எல் மாதிரிலாம் தூக்கி அடிச்சுட்டு இருக்க மாட்டானுங்க அங்கேயும். ஸோ அதுவும் ஸ்பெயின் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்க்குற மாதிரி இருக்கும் ரியல் லைஃப்பில். இந்த மெஸ்ஸி ட்ரிபிள் அர்ஜென்டினாவில் பார்த்தீங்களா, அது ஏன் வந்து 4 பேரால் தடுக்க முடியலன்னா, டிவியில் அவன் ரீப்ளேயில் 60 FPS 120 FPSலேயே அது ஃபாஸ்ட்டாக இருக்கும். நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா உண்மையிலேயே அவன் ஃப்ளாஷ் மாதிரி சரக்குன்னு போயிடுவான். அதெல்லாம் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, இது பண்ணுறதுலாம் கொஞ்சம் யோசிக்கணும். மித்தபடி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி உஷாராக அங்கே போட்டு ஆள் வச்சு இருந்தாலும் சொல்லுவான் இங்கே கண்டிப்பாக அடிப்பான் இவன் வந்து பெட்ரோ போகிற வரத்துக்கு வாய்ப்பு, பிளாக் மட்டும் பண்ணு, பால் பட்டு கீப்பர் கையில் இப்படி அழகாக அப்படி மவுன்ஸ் ஆகிடும், இல்லையா வெளியே போகும். இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ரெண்டாவது ஏன் அப்படின்னா, ஃப்ரான்ஸ் மேனேஜர் நான் ஃபஸ்ட்டே ஒரு விஷயம் சொன்னேன், அவன் நல்ல டீம் வச்சு அப்படியே ஓட்டி கொண்டு வந்துட்டான். போன இதுவும் சரி இந்த இதுவும் அவன் எதுவும் பெருசாலாம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஃப்ரான்ஸ் மேட்ச் வந்து உனக்கு என்னடா தெரியும்னு ஆரம்பிக்கலாம். உண்மையிலேயே 11 பேரும் அவனுக்கு நல்லா விளாடுற பசங்க. அவனுக்கு ஃபஸ்ட்டு வாட்டி வேர்ல்ட் கப் என்ஜாய் பண்ணி ஜெயிச்சிருக்கானுங்க. 2018 வேர்ல்ட் கப்பு அவனுக்கு ஜாலியாக இருந்து என்ஜாய் பண்ணி நம்ம லோக்கலில் விளையாடுற மாதிரி பால் போகுவா போட ஓட கிரீஸ்மேன் ஆலிவர் ஜிரூட் அடிக்கும். ஆலிவர் ஜிரூட் பால் போகுவா பால் அடிப்பான் பார்த்துருக்காங்களா. அந்த டைமில் அவங்கள்ட்ட ஒரு ப்ராப்பரான நம்பர் 9 ப்ராப்பரான விங்கர், இந்த சைடு ப்ராப்பரான ஒரு பிளேயர், ஒரு டிஎம்மு ஒரு சிஎம் 4 டிஃபென்ஸ், அதுக்கு கீழே ஒரு நல்ல கோல் கீப்பர் யூகோ லாரிஸ் மைங்கனும் கிடையாது.
இந்த இதில் வந்து போகும்போது உங்களுக்கு ஃபுல் பேக்ஸும் நல்லா இருந்தாங்க ப்ரோ. அப்போ அவன் பெஞ்சமின் பவார்ட் தானே ஃபர்ஸ்ட் கோல். ஸோ அந்த மாதிரி ஃபுல் பேக்ஸும் பெஞ்சமின் பவார்ட் தான் அந்த அர்ஜென்டினா கேமா 4-4 இப்போ கேட்டாங்க. என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் சம கோல். ஸோ அதுக்கு நீங்கள் சொன்னதுதான் ப்ரோ. ஒலிசேவை லாக் பண்ணிட்டாங்க. எனக்கு வேற என்ன கிரியேட்டிவ் அவுட்லெட்டு வேற யாரும் எம்பாப்பே காலில் எடுத்துன்னு போய் பாலை கொடுக்க போகிறோம். அதுதான் அந்த மேட்ச்ல நடக்குது. பேசிக்காக இங்கிலாண்டோட ப்ராப்ளமே தான் பால் கேரியர் இல்லை மிட்ஃபீல்டில். இது நிறைய இந்த மேட்ச்சில் பேச விட்டோம். நம்ம மெயின் மேட்ரு என்னன்னாக்கா இந்த லமீன் யமால் வாங்கின பெனால்ட்டி. அதுவே ஒரு பயங்கர சொல்லுங்க பிரில்லியன்ட். நான் ஒரு ஸ்ட்ரைக்கராக விளையாண்டுருக்கேன் லோக்கலில். ஒரு டோர்னமெண்ட் டீமில் விளையாடும்போது அந்த மாதிரி வாங்குவேன். நான் டிஃபெண்டர் பட்டாக்ஸை காமிச்சிட்டு பின்னாடி எவன் இல்லாமல் பால் அடிக்க போகிறான்னா என்னால் அடிக்க முடியாது கோல். நான் வந்து பிரெயின் வச்சு விளையாடுற ஒரு பிளேயர். என்னால் அடிக்க முடியாது. என்கிட்ட பேசல இது இல்லைன்னா என் பாடியை போடுவேன். ஒரு தேவையில்லாமல் நானே வாண்டடாக ஃபவுல் வாங்குவேன். அது எப்படி அது பார்க்கவே இல்லை. அவன் ஹை பூட்டில் அடிக்கிறான் பந்தை. நான் ஃபஸ்ட்டு என் பட்டக்ஸில் எடுக்கிறேன், என் காலில் எடுக்கிறேன், என் நெத்தியில் எடுக்கிறேன், என்னோட எதில் வேணாலும் எடுக்கிறேன். எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் பாலை ஃபஸ்ட்டு தொட்டுட்டேன். அது எங்கே இருக்குது பூட்டு? கண்டிப்பாக அதை பெனால்ட்டி. அது வந்து நிறைய பேர் பார்க்கல. டிவியில் வந்து எம்பாப்பே வந்து கையை விட்டு சிரிச்சுட்டு போவான். அது எத்தனை பேர் பார்த்தானுன்னு தெரியல. எம்பாப்பே அவனை பாராட்டிட்டு போயிருப்பான். உண்மையிலே நீ இப்போ ரீப்ளே சும்மா செக் பண்ணி எம்பாப்பே பாராட்டி ஃபைங் லமீன் யமால் போடு இருக்கு. நான் காமிச்சேன் அந்த லைவ்ல கூட சொல்லியிருந்தேன். எம்பாப்பேவே பார்த்துட்டு வெரி குட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். நல்லா வருவாடான்ட்டு சமுத்திர நீல சொல்லுவான்ல கேரம் போர்டில் அன்பா அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கான். அது அவனுங்க பண்ண எல்லாமே டாக்டிக்கலாக. ஸ்பெயினுக்கு டாக்டிக்கல் ஃபவுல் எவன் கற்றுக் கொடுக்கணும். ஸ்பெயினோட டாக்டிக்கல் ஃபவுல் நாளை இப்போ ஃபைனல்ஸில் எனக்கு தெரியல அது வருவோம் நம்ம. ஆனால் அவனை கொஞ்சம் என்னமோ ஈஸியாக இடம் போட்டானுங்க. நம்ம ரொம்ப ட்ரீமில் இருந்தேன். நானும் 2-1 அடிச்சிருவானுங்கன்னு. எனக்கு கொஞ்சம் இந்த லமீன் யமால் பையன் கொஞ்சம் திமிரு இல்லை. நான் வீடியோ பார்த்துருப்பீங்களே, தூக்கி போட்டு போவான், ட்ரெஸ்ஸை எதுவும் மதிக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்ல. ஆனால் அங்கே என்னன்னாக்கா அந்த உங்கால் தான் சட மாட்டேன் குக்கரே பேர் வரல. அவன் நல்லா விளாடுறான். வேற ஃபார்ம்ல இருக்கு. நம்ம பேசுறதே கிடையாது தவிர இந்த சீசன் ஃபுல்லாவே வந்துட்டு என்ன தெரியுமா சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு அண்டர்ரேட்டட் லீடராகவே இருக்கான் அந்த டிஃபென்ஸ். அவன் வந்து இப்போ என்ன தெரியுமா சொல்லிட்டு போயிருக்கான், அடுத்த சீசன் நீங்கள் வேற வினிசியஸ் ஜூனியரை பார்ப்பீங்க. அவன் வந்து முன்னாடியே இருக்கட்டும், அவனுக்கான டர்ட்டி ஒர்க்கெல்லாம் நான் பின்னாடி பார்த்துக்கிறேன், நீங்கள் வேற மாதிரி பார்ப்பீங்க அப்படின்னு எனக்கு கேட்கும்போதே அல மாட்ரேட் அப்படின்னு வருது. ஆனால் பார்க்கும்போது ஸ்பெயின் மேட்ச் பார்க்கும்போது லமீன் யமாலுக்கு அவன் அதை தான் பண்ணுறான். அடுத்த சீசனே போவானா ஃபைனல்லே உங்களுக்கு தெரிஞ்சிடும். லமீன் யமால் இறங்கவே வேணாம். அவன் ஃபுல் டர்ட்டி ஒர்க். லமீன் யமாலுக்கு மேலேயும் கீழே அவன் இந்த சைடு போடுற எனர்ஜி இது என்ன சொல்லுவாங்க அது பெட்ரோ போறல அலெக்ஸ் பையனா சரி அவன் போடுற எனர்ஜி அப் அண்ட் டவுன். இவன் பார்த்தீங்கன்னா குக்கரே ஓடிக்கிட்டே இருக்கான். ஆப்வியஸாக அர்ஜென்டினா மேட்ச்சில் ஒரு சின்ன நோட் பண்ணோம் அப்படின்னாக்கா குக்கரையா கிட்டேருந்து ஃபவுல் அவனுங்க அர்ஜென்டினா வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம ஆளுங்களும் வந்து திருட்டு முளைங்க. அர்ஜென்டினா வந்து ஃபவுல் வாங்குறதுல அவனுங்க ஏற்றி விட்டு தான் அவனுக்கு வரணும் அப்படி ஒரு குத்தி தான் வாங்குவானுங்க. ஆனால் ஸ்பெயின் வந்து குக்கரில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அவன் முடித்தல கையை எங்கே பட்டாலுமே அவன் முடியல சிக்கிட்டு அவன் கீழே வந்துடுவான். என் ஃப்ரெண்டு ஒரு காலத்தில் டேவிட் லூயிஸ் வாங்க அப்படியே கீழே விழுந்து அப்படியே சிரிப்பான். அந்த மாதிரி ஈஸியாக பண்ண முடியாது அவன் குக்கரில். கேட்டான் அவன் என்ன முடி வெட்டாமல் இருக்கான், ரொம்ப ரேஜ் வெயிட் பண்ணுவான் மேட்ச்ல 70 நிமிஷம் கழிச்சு ஆனால் முடிய போச்சு இழுப்போம் அண்ணன் விழுந்துருவான். அதுவும் செம்மையா விழுவாங்க. அதாவது வந்துட்டு இப்படிதான் டச் தான் பண்ணிருப்பீங்க, அப்படியே வந்துட்டு நம்ம அந்த என்னடா ஆஸ்கரா கொடுக்குறாங்க. ஓவராலாகவே ஸ்பெயின் டீம் அவனுங்களதுல வந்து மாஸ் என்னன்னு வச்சுக்கோங்களேன். அவன் கோச் வந்து புரிஞ்சுக்கிட்டான் பெட்ரி கொஞ்சம் வேலை கேட்கல இந்த வேர்ல்டு கப்பு. டேனி ஓல்மோ அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனா பேனில் வெண்ணெயை போட்டு லைட்டாக ஹீட் போனால் அப்படியே எல்லா இடத்துக்கும் போவோம் பார்த்துருக்கீங்களா. டேனி ஓல்மோ கால் போனாலே தலைவன் பெட்ரோட கோல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். நான் தொட மாட்டேன் ஆனால் நீ கோல் அடிப்பேன். அவன் தொடாமல் போடுற பால் இந்த வேர்ல்டு கப்பில் பாருங்கள். அவன் தொட்டுக்க மாட்டான். தலை பாலை வந்து லீவ் தான் பண்ணியிருப்பான், தொடவே ஃபுல்லாக லெஃப்ட் பண்ணியிருப்பான். அது எல்லாமே கோலில் தான் போய் முடியுது. ஸோ அவனுக்கு கொஞ்சம் ஸ்டாமினா மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு மேட்ச்சில். ஆக்சுவலி ஒரு ஒரு நம்ம மெஷர் பண்ணுற மெட்ரிக்ஸில் ஒன்று இருக்குது ப்ரோ. அது என்னென்னா ஆஃபர் டு ரிசீவோ இல்லை ரிசீவ் டு ஆஃபரதோ ஒரு ஸ்டார்ட் உனக்கு. அதாவது வந்து ப்ரெஷரான சுச்சுவேஷன்ஸில் உன் டீம்மேட்டுக்கு வந்து நீ எந்த அளவுக்கு அவைலபிளாக இருந்து பாலை ரிசீவ் பண்ணுற அந்த ஸ்டார்ட் இருக்கும். அதில் டேனி ஆல்மோ ராட்ரி இவங்களாம் ரொம்ப ஹையாக இருப்பானுங்க. ஆக்சுவலி இருக்க தான் போகிறானுங்க, அவனுக்கு தான் இருப்பானுங்க, வேறு யார் இருக்க போகிறாங்க. பட் ஆனால் ஒரு கேடிபிக்கு அப்புறமா டேனி ஆல்மோ இஸ் ஃபாலோயிங் இஸ் லெகசின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கலாமா? இல்லைனா வந்துட்டு கேடிபி ஒன்ஸ் அகைன் வந்து கம்ப்ளீட்டான ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் தான் சொல்ல முடியாது இல்லை.
அவன் வந்து அவன் ஒரு box to box பாக்ஸ் டு hybrid பாக்ஸ் okay. பிளஸ், அதாவது பாக்ஸ் டு அட்டாக்கிங் பாக்ஸ் அப்படி மாதிரி, ஏதாவது கேம்ப் பிளஸ் சிஎம் மாதிரியும் எனக்கு என்னன்னு இந்த வாட்டி- உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணா ப்ராப்ளி ப்ரூனோ இஸ் த பெட்டர் கம்பேரிசன். ஆமா, Bruno ஆனா ப்ரூனோ கூட அவனை கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு வந்து ப்ரூனோ டானி ஆல்மோ வந்து நம்ம இப்போ எப்பவுமே வந்துட்டு ஒரு பெக்கிங் ஆர்டர்ல வந்து நான் ஒரு 4th 5th தான் அவனை பத்தி பேசுறோம் ஸ்பெயின். பட் ஆனா தலைவா அப்படியே கூட இது பண்ணிட்டு போன வேர்ல்டு கப் பேசியிருப்போம். நான் ஸ்பெயின் டானியல்மோன்னு கதறேன். யூரோ சூப்பரா டானியல்மோ கதறேன் நான். நம்ம வந்து அந்த கேப்பவேடையா யாரோட டிரா அடிச்சானுங்க ஃபர்ஸ்ட் மேட்ச், அதுக்கப்புறமே நம்ம கேட்டுட்டே வேணாண்டா எடுத்துட்டு வாங்கடா டானி ஆல்மோ ஆடுங்கடா அப்படின்னு நம்மளே சொல்லியிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி அவன் அதுக்கு அடுத்து டாலி ஆல்மோ ரெகுலரா எல்லா match start பண்ணிட்டான். ஸ்பெயின் மேனேஜர் கொஞ்சம் புத்திசாலி தாங்க. அவன் தப்பு பண்ணாக்க பேப்பர்ல பக்கத்துல இப்போ மினிஸ் மாதிரி ஒருத்தன் உட்கார வச்சு எழுத வச்சிருக்கான். தப்பு அண்ணா நீங்க இந்த தப்பு பண்ணிட்டீங்க அப்படியாப்பா போலுமோ உதிச்சிருப்பா நீ தம்பி பெட்ரி பார்த்துப்பா உனக்கு செட் ஆகலப்பா அந்த அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாமா நல்லா நீட்டா இது பண்ணிடுறான். போய்தான் அப்பப்போ பேசி அவன் தலைவனை பற்றி ஒரு 2 வார்த்தை பேசிக்கிறேன். கிறிஸ்டியானோ ரொனால்டோ பற்றி இது அகைன் என்னன்னு தெரியல, ஸ்பெயின் கோச் சொல்லி மோட்டிவேட்லாம் பண்ணிருக்காரு. ஒர்க் ரேட் அந்த லெவலில் நீங்கள் கொடுங்க, 41 வயசில் அவன் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. தலைவனுக்கு ஒர்க் ரேட் ஒர்க் ஆகலை, ஸ்பெயினுக்கு ஒர்க் ரேட் ஒர்க் ஆகிருக்கு. அது ஒன்று இல்லை ப்ரோ. நான் ஸ்டார்டிங்கில் அதான் சொல்கிறேன், இந்த டோர்னமெண்ட்டில் ரொனால்டோ போர்ச்சுகல் கரெக்டாக யூஸ் பண்ணல. அது நம்ம நிறைய இடத்துல சொல்லிட்டாங்க. தனியா பேசுவோம். ரொனால்டோ விட்டுருவோம். கேபே வர்டேக்கு ஒரு சின்ன இது கொடுத்துருவோம், ஒரு கிரெடிட். ஏன்னா ஸ்பெயின் அண்ட் அர்ஜென்டினா 2 ஃபைனல்ஸில் இருக்காங்க. அந்த 2 டீமே 120 மினிட்ஸ் போயிட்டு வரைக்கும் முக்கியிருக்கானுங்க. எந்த டீமே தோக்கலை, எல்லாத்தையும் அடிச்சு ஓட விட்டுருக்காங்கும் போது அப்போ யோசிச்சு பாருங்க. அவனுங்க வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் கப்ல 3rd டீம் தான் சொல்லுவேன். 3rd பிளேஸ்க்கு அவனுங்க வந்திருக்கலாம் போல, அந்த மாதிரி விளையாண்டுருக்கானுங்க. ஆக்சுவலா கேப்பே வர்டே பத்தி பேசிட்டு இருக்கப்போ திடீர்னு யூடியூப்ல வந்துட்டு தமிழ் ட்ரைக்கர்ஸ் ஒருத்தர் இருக்கான். அவனோட ரெக்கமெண்டேஷன் எல்லாம் வருது, கேப்பே வர்டே சுத்தி வருது. அப்படியா? ஜாலியா தான் இருக்கு, இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. போனோம்னா போகலாம், ஆனா செனிகளுக்கு போயிட்டு போகணுமா? வேணானே. சரி, அது அப்படியே முடிச்சுக்கிட்டு ஃபைனலா வருமா ஃபைனலுக்கு? வேர்ல்ட் கப் ஃபைனல் ப்ரிவ்யூ ஸ்பெயின் வர்சஸ் இது வந்து கரெக்டா வந்து நீங்க 2 பேரும் அந்த சைடு, நாங்க 2 பேரும் இந்த சைடு வந்துடலாம். எக்ஸ்ஜி வர்சஸ் நான் வந்துட்டு காட் பிடிச்ச கண்ட்ரி, மெஸ்ஸியை பிடிக்காத கண்ட்ரி. இல்ல பட் ஆனா இந்த நான் வந்து இதை போட்டு வந்திருப்பேன். வாய்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் தான் சொல்ல விரும்புகிறேன். என்னை வந்து என்ன சொல்கிறது, நீ ஒரு பொய் அம்சா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. 2 ஸ்டார் ஜெர்சி, அர்ஜென்டினா ஜெர்சி போட்டு அர்ஜென்டினா தோத்ததே இல்லைடா அப்படின்னு நான் சொல்கிறேன் லைவ்ல. 21,000 பேர் 1000 பேர் கண்கரண்ட் வாட்சர் இன்னைக்கு. எவனும் நம்பல. இங்கிலாந்து ஜெர்சி போட்டது வரைக்கும் இங்கிலாந்து கோல் அடிச்சிட்டாருங்க. ஜெர்சி மாற்றிட்டு வருவேன், நீங்கள் பயங்கரமாக விளையாடுவீங்க, நீங்கள் அப்புறம் மாற்றிட்டு வந்தால் 2 கோல். நான் எங்கே சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்கள் தலைவிதியா, நான் உங்களை காலி பண்ணணும்னா அதை போடாமல் இருப்பேன். வீட்டில் அந்த ஜெர்சியை தவசி துவச்சி வைக்க சொல்லுங்க. ரெடி பண்ணிட்டேன் ஆக்சுவலாக வச்சிருங்க. ஃபுல்லும் வந்தல நீங்கள் வாங்க. நாங்கள் என்ன ஆரம்பிப்போம். உன்னோட ப்ரெடிக்ஷன்னு சொல்ல மாட்டேன், இந்த மேட்ச் எப்படி போவோன்னு எதிர்பார்க்குறேன். ஃபைனல்ஸ் சரி. அதுக்கு முன்ன ஒரு சின்ன ஒரு இந்த தேர்ட் ஃபினிஷ் எல்லாம் கண்டுக்கணுமா? தேர்ட் ஃபோர்த் கண்டுக்க போறீங்களா? இல்லைன்னா வந்துட்டு அதெல்லாம் ஃப்ரீயா விடுங்க. சண்டே தல, அது சண்டே தான் நினைக்கிறேன். சண்டே மிட் நைட் 2:30 AM. 2:30 AM நமக்கு அப்போ வேர்ல்ட் கப் ஃபைனல் சண்டே மிட் நைட். மண்டே 12:30. வேர்ல்ட் கப் மண்டே 12:30. ஆமா, ஏர்லி மார்னிங் 12:30. அதாவது சண்டே நம்மளுக்கு சொல்லணும்னா சண்டே நைட்டு 12:30 மணிக்கு. நமக்கு அப்படி சொல்லுங்க, சண்டே நைட்டு 12:30 மணிக்கு. இது தேர்ட் பிளேஸ் சாட்டர்டே நைட்டு 12:30. இன்னைக்கு நாளைக்கு கார்த்தால வெடிகார்த்தால 2:30 மணிக்கு புரியுற மாதிரினா நீங்க ஃபைனல்ஸ் பார்த்துட்டு ரூனியை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போகணும் அடுத்த நாள் காத்தால. அது ஃபைனல்ஸ். ஐயோ இப்போ புரியுது. ஓகே, நீங்க வந்து ஜாலியா தேர்ட் ஃபோர்த் நீங்க ஜாலியா பேசலாம். ஏன்னா ரூனி சண்டே ஏதோ மியூசிக் கிளாஸ் இல்லைன்னா ஜிம் இல்லைனா ஓகே சண்டே நைட் அது மண்டே நைட் அப்படி சொல்லிட்டீங்க. சரி ஓகே, பார்ப்போம். என்னன்ட்டு தூக்கம் மயிரா போச்சு. அப்பதான் தேர்ட் ஃபோர்த் பேச கண்டு தேவையில்லை. 2 பேரும் சும்மா. தேர்டு வந்து பிரான்ஸ் வர்சஸ் இதுவா இங்கிலாந்து. சும்மா அதை பற்றி பேச இவங்களுக்கு பில்டப் பண்ணி அவன் சொல்கிறது, அவன் சுடு தண்ணியிலே கையை விடுவான்டா அப்படின்னு பண்ணி எம்பாப்பேக்கு வந்து என் மூஞ்சிலே செருவு கட்டி வச்சுட்டு போயிட்டான். அவன் கையை தானே ஒரு மூஞ்சில் ஊத்துற மாதிரி. அதெல்லாம் அதை விட்டுருவோம். ஃபைனல்ஸ் சொல்லுங்க. தலைவர் தப்பா நடக்கும். ஆமா, இங்கிலாந்து தோத்து. இப்படி ஆரம்பிப்போம். செமிஃபைனல்ஸ்ல சொன்னோம் தம்பி, தேர் ஆர் திங்ஸ் பியாண்ட் எக்ஸ்ஜி, சயின்ஸ் ப்ரூவ் பண்ணாதெல்லாம் சில நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்ட்டுன்னு. அது இப்போ ஒத்துக்கிறியா இல்லைன்னா யூ ஸ்டில் வாண்ட் டு ஸ்டிக்ஸ்? இங்கிலாந்து நல்லா ஆடல. ஆஃப்டர் தட் ஃபர்ஸ்ட் கோல் இங்கிலாந்து டிட் நாட் பிளே வெல். ஓகே, அவ்வளோ டிஃபென்சிவாலாம் ஆடி ஜெயிக்க முடியாது. பட் கம்மிங் பேக் டு த ஃபைனல்,
ஓகே கேம் வந்து எங்கே டிசைட் ஆக போகிறதுனா ராட்ரி கையில் தான் கேமே இருக்குது. மெஸ்ஸியை வந்து எவ்வளோ தூரம் அவன் கண்டெயின் பண்ண போகிறான். என்ன நான் வந்து வில் he சேஞ்ச் த லைன் அப். அவன் பெட்ரியை ஸ்டார்ட் பண்ணுவானா? நானாக இருந்தால் பெட்ரியை ஸ்டார்ட் பண்ணுவேன் அந்த கேம். ஏன்னா உங்களுக்கு இது தேவை, உங்களுக்கு ஒரு பிளே மேக்கர் தேவை. நீங்கள் வந்து கண்டெயின் பண்ணி ஜெயிக்க முடியாது. ஃபேபியன் ரூயிஸ் கண்டெய்னிங் பிளேயரு, இது பண்ண முடியாது. பெட்ரி உங்களுக்கு ஆடினா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அங்கே கேம். ஐ வில் கோ வித் பெட்ரி தான் இந்த மேட்ச்சில் ஸ்டார்டிங். ஓகேயா? அதே மாதிரி அவன் வந்து குக்கரையா அந்த சைடு ஆட தான் போகிறான். பெட்ரோ போகிற லமீன் யமாலை இங்கே ஸ்டாப் பண்ணுறது இவனுங்க என்ன பண்ண போகிறானுங்க, எப்படிலாம் வந்து அவனை காட் பண்ண போகிறாங்கன்றதுல இந்த சைடில் வந்து இருக்க போகுது. பட் இதே ஸ்பெயின் இதே டெம்ப்ளேட் தான் இவனுங்களும் ஃப்ரான்ஸும் ஆடி பார்த்தானுங்க. டேனி ஆல்மோ இந்த மிட்ஃபீல்ட் 3 வந்து பயங்கரமாக ஆடி இருக்கு. இவன் 2 போட்டு ஸ்டார்ட் பண்ணுவானா இந்த மிட்ஃபீல்ட், இல்லை இவன் 3ல தான் ஆட போகிறானா? என்ன பண்ண போகிறான் ஸ்கலோனி? இல்லை ஃபர்ஸ்ட் அவன் நீ முடிச்சிரு, இல்லைன்னா இந்த டிஸ்கஷன் ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. அதனால சொல்கிறேன். ஸோ இட் வில் கம் டவுன் டு இதுதான், அந்த ராட்ரி எப்படி டிஃபெண்ட் பண்ணுறான், யமாலோட கேம் எங்கே இருக்குது, ஆர் எவ்வளோ பர்சன்டேஜில் ஆட போகிறான், ஹவு இஸ் மெஸ்ஸி டிஃபெண்டட். அகெயின் ஒன் ஒரு சின்ன இதுதான், ஹூலியன் ஆல்வரஸோட கேமாக இருக்கலாம். ஏன்னா பெட்ரோ பரோஸ் அண்ட் அட்டாக்கிங் ஃபுல் பேக்கு. ஹூலியன் ஆல்வரஸ் அந்த ஸ்பேஸ் இது குயிக்காக ட்ரான்சிஷன் பண்ணிட்டாங்க, அந்த ஸ்பேஸை இது பண்ணிட்டான் அப்படின்னா இட் வில் பி வெரி டேஞ்சரஸ் ஃபார் தெம். ஏன்னா அவனோட ஃபினிஷிங் இஸ் டாப் நாச் ஃபினிஷர் வேறு அவன். ஸோ இட் வில் பி வெரி 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 டிஃபிகல்ட். அவன் அந்த கேப்பில் வந்துட்டான். 2 பேருக்கும் பாயிண்ட்ஸை கொடுத்துட்டா இப்போ யார் ஜெயிக்க போகிறாங்கன்றப்போ இது இதில் பார்த்தீங்கன்னா அவன் கண்டிப்பாக ஸ்பெயின் ஜெயிக்க போகிறான்னு எனக்கு தெரியும். சொல்லு தலைவா, நீ என்ன சொல்றியோ அந்த பாரு. அவன் வந்து அதுலதான் எனக்கு இப்பயே என் கண்ணுக்கு நீ சொல்ல வந்து இதான் சொல்லுவேன். என் கண்ணுக்கு என்ன தெரியுதுனாக்கா மெஸ்ஸி கருப்பு கோர்ட் இல்லாமல் வேர்ல்டு கப் தூக்குறது மட்டும்தான் எனக்கு தெரியுது. எனக்கு ஆக்சுவலி வந்து நான் வந்து யோசிச்சு பார்த்தேன். ஓகே, இட் இஸ் அகெயின் ஐ எம் கோயிங் வித் ஐ கேனாட் பெட் அகேன்ஸ்ட் ஸ்பெயின். இதுக்கு மேலே ஐ எம் கோயிங் டு பெட் வித் ஸ்பெயின் தான். ஐம் கோயிங் வித் ஸ்பெயின். அண்ட் யமால் இது வரைக்கும் கண்ணா பின்னா அடிச்சுலாம் பார்த்துருக்கேன். லக்கே இல்லை, லக்கு டேர்ன் ஆகுமான்னு நான் பார்க்க போகிறேன். அதுக்காக வந்து நான் ஐம் கோயிங் வித் 2-1 அந்த மாதிரியா இதெல்லாம் வந்துட்டு பெனால்டிஸா 2-1 ஓகே 2-1 இதில் தான் போய் முடிப்பாங்க. 120 கிட்ட தான் போய் முடிப்பாங்க. ஓகே 90ல டிசைட் ஆகாதுன்ற 90ல டிசைட் ஆகாது. தலை இருங்க, நீ அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டான், யாரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லிட்டு நீயே வந்துட்டு இதை பற்றி. எனக்கு வந்து இவங்க லாஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கிலாண்டோட ஸ்டார்ட் பண்ணலாம், நான் அதே லைனை போட்டு தான் போவேன். ஏன்னா இந்த மேட்ச் நம்ம ஒரு சிமியோனி பையனை பற்றி பேசவே இல்லை. ஆக்சுவலி அவனை நாங்கள் எடுத்து அந்த சைட் ஸ்டார்ட் பண்ணோம். தலை வந்து உள்ளே வந்து டிமால் வந்து அவங்க அப்பா பேரை காப்பாற்றிட்டு போயிட்டாப்புல இங்கிலாண்டுக்கு அகேன்ஸ்டா. ஓகேங்களா? ஸோ இந்த மேட்ச் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம் டு டிஸ்டர்ப்ட் ஸ்பெயின். ஏன்னா ஸ்பெயின் வந்துட்டு ஸ்பெயினுக்கு ரிதம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நான் இன்னொரு முக்கியமான ஸ்டார்ட் என்னன்னா, இந்த பால் லூஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி போய் பொசிஷன் வின் பண்ணுறாங்களா ப்ரோ, அது வந்து ஸ்பெயின் வந்து ரொம்ப லெஸ் டைம். ஐ திங்க் ஃப்ரான்ஸ் 22 seconds, ஸ்பெயின் ஆல்மோஸ்ட் ஆஃப் 14 seconds யூஸ் பண்ணிட்டு 14 secondsல பாலை ரிட்ரீவ் பண்ணிடுறானுங்க அவனுங்க. ஸோ இந்த ரிதமை அவங்களோட ப்ரெஸ்ஸிங் பேட்டர்ன்ஸை பிரேக் பண்ணணும். அதுக்கு எனக்கு சிமியோனி மாதிரியான பரதேஷ் மாதிரியான கொஞ்சம் இந்த டிஸ்டர்ப்டர்ஸ் தேவை. ராட்ரி சொல்லுங்க, அகெயின் நாங்கள் ராட்ரி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோன்றதுலாம் முக்கியமான இருக்குது. ஆனால் என்ன மேட்டர்னா, அர்ஜென்டினாவுக்கு வந்து எவ்ரி கிரியேட்டிவ் அவுட்லெட் வந்து இப்போ மெஸ்ஸி மூலமா போகுது. பட் ஸ்பெயினுக்கு வந்து டூ மெனி ஆப்ஷன்ஸ் இருக்கு. பெட்ரோ போரோ இருக்கான், பேனா இருக்கான், ஆல்மோ இருக்கான், ஈவன் ராட்ரியே இருக்கான், குக்குரேலா இருக்கான். ஓகேங்களா? இல்லை, எமாலுக்கு பால் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது அவனுக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய கிரியேட்டிவ் அவுட்லெட்ஸ் இருக்குது ப்ரோ. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சேம் லைனப்ஸ் போவேன் வித் மோர் ப்ரெஸ்ஸிங் அண்ட் அத்லெட்டிக் பிளேயர்ஸ் ஆன் தி பிட்ச். எனக்கு வந்து நான் என்னோட கிரியேட்டிவ் இதை வந்து 2 பேர்கிட்ட கொடுத்துட்றேன், மெஸ்ஸி அண்ட் அல்வாரஸ் ஆர் மெஸ்ஸி ஆர் மார்டினஸ். அவங்ககிட்ட நான் கொடுத்துட்டு I'll be silent. நான் என்னோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு பிரேக் ஸ்பெயின் ரிதமை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, do they have the solution? அதான் எனக்கு கேள்வி. ஆப்வியஸாக ஐ சைட் வித் அர்ஜென்டினா 2-1. ஓகே. தெய்வ குழந்தை வர்சஸ் தெய்வம் மேட்ச் இது. தெய்வம் வந்து ஏன் தெய்வம்னு காட்டும்னு எனக்கு தோணுது. அவ்வளோதான். ஆசீர்வாதம் பண்ணாத தெய்வ குழந்தை ஆசீர்வாதம் பண்ணி டேக் த பேட்டில். அண்ணன் பிரச்சனை இல்லை, 18 வயசு தான் வந்து அடுத்த வேர்ல்டு கப் வாங்கிக்கோ அப்படின்ற போல அவரு டபுள் சவுண்ட் வரட்டும் வந்தா முக்கியம் இல்லை. அர்ஜென்டினா தான் ஜெயிப்பாங்க. கிங்ஸ் எதுவுமே கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன்ஸ் அகைன் வந்து இன்ட்ரெஸ்டலார் மூவி மாதிரி தான். இது சயின்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி இது கிடையாது.
இது வந்து இட்ஸ் பியாண்ட் இது கம்பேரிசன். எதுவுமே இப்போ நம்ம பேசுனது எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு நமக்கு வந்து லியோனல் மெஸ்ஸின்னு எழுதிட்டு போயிடலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இத்தனை வருஷமாக வேர்ல்ட் கப் பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு 2002 12 வயசுலேருந்து 12 வயசில் கேட்குறேன், 16 வயசில் பார்க்குறேன். ஜெர்மனி தூக்குறாங்க. 2006 ஜெர்மனி தூக்குறாங்க. 2006 ஜிடானை வந்து எட்மிட் பண்ணி இட்டாலி தூக்குறாங்க. அதில் மறக்க மாட்டேன், போய் சொல்கிறேன்னு நினைப்பாங்க, ஆண்ட்ரே பியூரில் வந்து இப்படி அவுட்டர் ஃபுட்டில் ஒரு கோல் ஃப்ரீ கிக்கு அதெல்லாம் இருக்கும். இப்படி எல்லாத்தையும் பார்த்து வந்ததுனால நான் போன வேர்ல்ட் கப் பார்க்கும்போது கூட ரிக்டு அப்படி இப்படின்லாம் எல்லா டைலாக்கும் சொல்லியிருப்பேன். ஏன்னா எனக்கு அது ரிக்டு மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. நான் எனக்கு எப்படி இதுன்னு இந்த வேர்ல்ட் கப் தான் வந்து அப்படி தான் இது எப்படி இல்லை அப்படி தான். ஏன்னா வந்து என்ன வேணால் பண்ணிட்டோம், நீ என்ன வேணால் ஒரு ரொனால்டோ ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், நீ என்ன தியரி என்ன டேட்டா மெஸ்ஸியோட அப்பா எது வேணாலும் எடுத்துருவோம். மெஸ்ஸி அப்பாவுக்கு மெஸ்ஸியை பிடிச்சிருக்க ரீசன் எனக்கு இப்போ மெஸ்ஸியை பிடிச்சது நான் மாதிரி தான் போலன்னு தோணுது. ஒரு பிடிச்சிட்டு போட்டுமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிச்சு. கடைசியாக அவன் பண்ணுற மேஜிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டோம். அப்படிங்கும்போது நீ என்ன டேட்டா எது வேணாலும் எடுத்துகிட்டு வா. ஒரு 39 வயசில் ஒருத்தவன் இப்படி விளையாடுறான் அப்படின்னா, அதுவும் அந்த 4 ட்ரிபிள் இந்த வேர்ல்ட் கப்பில் எவனுமே போன இங்கிலாண்டில் பண்ணது இந்த வேர்ல்ட் கப்பில் எவனுமே பண்ணல. லமீன் யமால் இருக்கட்டும், கிலியன் எம்பாப்பே இருக்கட்டும், டெம்பிள் இருக்கும், எடுத்து எல்லார் பேரும் எழுதி வை. அந்த ட்ரிபிள் எவனும் பண்ணல. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரிபிள்ஸு, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அசிஸ்ட்டு, கோல்ஸ் இப்போ வந்துட்டு மெஸ்ஸி, எல்லாமே மெஸ்ஸி பேர் தான் இருக்குது. ஆனால் அர்ஜென்டினா ஃபேன் இந்த ஒரு ஸ்டார்ட்டை மட்டும் சொல்லிடுறேன் அப்படின்னு ஒரு தமிச்சான். மீதி எல்லாமே அந்த சைடு அப்படி தான் இருக்குது. கோல் கீப்பருக்கு மட்டும் தான் இல்லை, அதுவும் 4 கோல் தடுத்துருந்தானா அவனுக்கு தான் அதுவும் கோல்டன் கிளவும் எல்லாமே அவன் பேரில் இருக்குங்க போது நம்ம இப்போ எப்படி ஸ்பெயின் சூப்பராக விளாடுறாங்க, ஸ்பெயின் வந்து அன்திங்கபிள் பண்ணுவாங்களா அப்படின்னு எல்லாமே யோசிச்சா கூட எல்லாமே எழுதி மாஸ் பண்ணிடுவாங்களா. போன ஃப்ரான்ஸை வந்து நிற்க வச்சு செவிலே அடி நினச்சி அமைச்சிருக்காங்க. ஆனால் பண்ண முடியாது. ஏன்னா அந்த எக்ஸ் ஃபேக்டர் இங்கே லமீன் யமால் அதே மெஸ்ஸி தான். 39 வயசு மெஸ்ஸி சொன்னார்ல அவனுக்கு லக்கு இல்லைன்ட்டு. 39 வயசு மெஸ்ஸிக்கு எப்படி லக்கு இருக்கும்? தலை நீங்கள் அவனை எடுத்துக்கணும் ரெஃபரன்ஸ்னா 2006 விளையாடின மெஸ்ஸிக்கும் அந்த லக் இல்லை அதுதான் ஓகே ட்ரூ தான், லக் இல்லை. அதனாலயே இல்லையே இல்லை இது பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் செகண்ட் வாங்கிட்டு போவான்ல 14ல தான் 14 ப்ரோ அது 14 தான் நான் சொல்றேன். 2020 சொல்றேன் 2010 26 2020 2010 ரெண்டுத்துலயுமே வந்துட்டு மெஸ்ஸிக்கு பெருசா லக் இல்ல. ரொம்ப வர்ஸ்டான டோர்னமெண்ட் 2010 ரொம்ப வர்ஸ்ட். இதுலயும் மேரடோனா ரெண்டு பேரும் சேர்ந்து வர போவாங்க. அது ரொம்ப வர்ஸ்ட் டோர்னமெண்ட் அது. சோ விடுங்க அதெல்லாம் வந்து நான் சொன்னேன்ல நான் முன்னாடி என்ஜாய் பண்ணியிருக்கேன் சாவுடாங்க அக்கால ஒளி அப்படின்ட்டு அந்த மாதிரி என்ஜாய் பண்ண ஒரு டைம். இப்போ வந்து ஒரு மாதிரி எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்கு. இந்த டைம் வந்து அர்ஜென்டினா தோத்தாங்க அப்படின்னா நான் இது வரைக்கும் வந்து சந்தோஷப்பட்ட ஒரு ஆள் வருத்தப்படுவேணும்னு எனக்கு அந்த பயம் வரக்கூடாது. ஆனால் எனக்கு அந்த பயம் வந்துருச்சு. ஸ்பெயின் வந்து அதை பண்ணுவாங்கன்ட்டு கட் ஃபீலிங் சொல்லுது, பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் பண்ணுவாங்கன்ட்டு. ஆனால் இந்த தடவை அர்ஜென்டினா ஃபேன்ஸ் மெஸ்ஸியை நம்புகிறாங்களோ இல்லையோ, நான் மெஸ்ஸியை நம்புகிறேன். ஏன்னா வந்து என்னால் முடியல, எனக்கு அப்படியே ஒரு எமோஷன் ஆகுது. கடைசி வேர்ல்ட் கப்னு மெஸ்ஸி சொல்லிட்டாப்புல சொல்லியிருக்காரு இல்லையாடா, இதுக்கப்புறம் விளையாட முடியுமத்தில் ஐம் கெட்டிங் ஓல்டுன்னு சொல்லியிருக்காப்புல. என்ன ஒரு 4 வருஷம் தானே அர்ஜென்டினா பிளேயர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க விளையாண்டுட்டு போயிடறேங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. பட் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராட்ரி, இந்த டேனி ஓல்மோ, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எத்தனை பேர் பாஸ்கிஸ் போட்டு எடுத்தாலும், இந்த சிமியோன் பையன் உள்ளே வந்த குழப்பி விட பார்த்தாலுமே ஸ்பெயினுக்கு இருக்க ஒரு லக்கு என்னன்னாக்கா சிமியோன் பையனை பைத்தியம் பிடிக்க வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவன் இந்த பேஸில் வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியுமானா ஒரு கொஸ்டின் மார்க். நான் எல்லாமே அர்ஜென்டினா ஜெயிக்குன்னு சொல்லிட்டேன். ஸ்பெயினோட பாயிண்டர்ஸ் இப்போ சொல்லிடுறேன். டியோகோ சிமியன் பையனை இறக்குறாங்க, அவன் வந்து போட்டு இங்கிலாண்டை போட்டு தூக்கி பறக்க விட்டா மாதிரி என்ன ட்ரை பண்ணாலும் அவன் வரத்துக்குள்ளே பந்து அடுத்த பிளேயர்கிட்ட போயிடும். ஒரு மேட்ச் யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது, பார்சிலோனா வர்சஸ் ரியல் மேட்ரிட்ல ரொனால்டோ வரத்துக்குள்ள டக்குன்னு ஒரு 4 பாஸ் போட்டு தலைவன் வானத்தை பார்த்து கத்துன்னு கத்துவான். அந்த இது எனக்கு அந்த இது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அந்த மேட்ச் பார்சிலோனா பாலே கொடுத்துருக்க மாட்டாங்க ரியல் மேட்ச் 5-0 மேட்ச் தான் நினைக்கிறேன். இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெயின் வந்து அப்படி தான் விளையாடுறாங்க. நீ ஆப்போனண்ட் அவனுக்கு ப்ரெஷர் பண்ணணும்னு நினைக்கிறானா, அவன் வர 2 செகண்ட் முன்னாடி அடுத்தவன்ட்ட போயிருது பால், அவன்கிட்ட போகிறதுக்குள்ளே போயிருது. ஒரு பாஸ் போக வேண்டிய இடத்துல ஒரே ஒரு நான் சொல்கிறது டைம், ஒரு பாஸ் போக வேண்டிய இடத்துல அதான் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஸ்டைலில் சொல்லணுன்னாக்கா அர்ஜென்டினா வந்து ஏர்த்து, இவனுங்க வந்து எட்மண்ட்ஸ் பேலண்ட்டில் இருக்கானுங்க. அந்த போயிட்டு வந்து பார்க்கும்போது வயசாயிருங்கள அந்த கிளவிக்கு அந்த மாதிரி இவனுங்க ஒரு பாஸ் இடத்துல ஒரு பாஸ் போடுற டைமில் அவனுங்க பிளானட் எட்மண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 10 பாஸ் போட்டுடுறானுங்க. அவனுங்க ஒன்று தான் போடுறானுங்க, போட்டால் அவன் எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான் அப்படின்னு தெரியாமல். இந்த ஒரு ஃபேக்டர் தான் வந்து எனக்கு பெயிண்ட பயமே. ஃபைனலாக வந்து அர்ஜென்டினா தான் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது வந்து 2-1
2-1ங்கிறத விட கூட இப்படி கூட வச்சுக்கலாம். இது ஜிங்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1-1 போகும். 1-1 போய் பெனால்ட்டிஸில் அர்ஜென்டினா ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே, இப்படி வச்சுப்போம். 1-1 பெனால்ட்டிஸில் அர்ஜென்டினா ஜெயிப்பாங்க. இன்னும் லிசாண்ட்ரோ மார்டினஸ், ரொமேரோ, டேக்லேஃபிகோ, ரைட் சைடில் இருக்கும் பேரை மறந்துட்டேனே, மொலினா மாண்டியல். ஸோ இதில் வந்து ரொமேரோ, டேக்லேஃபிகோ வந்து நம்ம எதுவுமே பேசலை. லிசாண்ட்ரோ மார்டினஸ் இவனுங்க வந்து கண்டிப்பாக லமின் யமாலை வந்து ட்ரபிள் பண்ணுவானுங்க. சாதாரணமான டிஃபெண்டர் மாதிரி தான் இருக்கானுங்க. ஃப்ரான்ஸ் மேட்ச்சில் லெஃப்ட் பேக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்டேக்கே பண்ணல, ரைட் பேக்கு மிஸ்டேக் பண்ணல. 7 ரேட்டிங்கு. நான் பார்க்கும்போது சின்ன சின்ன இதெல்லாம் பார்க்க தான் பேர் தெரியாமல் இருக்கானுங்க. நம்ம தான் குக்குறையா அப்படியே பார்த்தா டான் பர்ன் ஒன்றுமே பண்ணாதவனு கூட 20 தடவை அவன் டான் பண்ண நானே ஒன்றும் சொல்லியிருப்போம். ஆனால் டேக்லியாஃபிகோவாக இருக்கட்டும், அந்த சைடு மொலினா மாண்டலாக இருக்கட்டும், இவனுங்கள்லாம் நம்ம சொல்லலை. இவனுங்கெல்லாம் நோட்டபுளான ஒரு டிஃபெண்டர்ஸங்க. அதுவும் இல்லாமல் இவன் ராட்ரி கிட்ரின்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த சைடு பர்டேஸ் இருக்கான். 7 நம்பரு இவன் அப்புறம் என்ன டெப்பால், அவங்களோட மெக்காலிஸ்ட் ரொட்டேட் பண்ண ஆள் இருக்கு. சாரி ப்ரோ, மெக்காலிஸ்ட்டை பற்றி பேசவே ப்ரோ, கொடூரமான டோர்னமெண்ட் ப்ரோ இது அவனுக்கு. நான் முடிச்சிட்டேன். 1-1 பெனால்ட்டிஸில் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டேன். நீ இப்போ மெக்காலிஸ்டருக்கு இது பண்ணிட்டு இல்லை ப்ரோ, 75 கிலோமீட்டர் நம்ம இந்த மாதிரி டோட்டல் டிஸ்டன்ஸ் ஓடி இருக்கான் ப்ரோ. அந்த சீசன் எங்க லிவர்பூல் சீசன் மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ ஓடி இருக்க மாட்டேன். அர்ஜென்டினா தம்பி, நீங்கள் லிவர்பூல் மாதிரி அர்ஜென்டினா. சரி, உங்கள் ப்ரெடிக்ஷன் ப்ரோ? என்னோட ப்ரெடிக்ஷன் வந்துட்டு நான் வந்துட்டு திரும்ப இதோட ஃபைனல் ப்ரெடிக்ஷனே வந்துட்டு நான் இது எப்படி போகிறேன்னா, ஃபுட்பால் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு லைஃபாக பேசுகிறேன். இது ஓகே, எனக்கு வந்துட்டு இவ்வளோ பேசிட்டு நான் ஒரு பெஸ்ட் கொடுக்குறேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக ஸ்பெயின் ஜெயிக்கணும் தான் தோணுது. ஐயோ, ஏன் சொல்கிறேன்னா, இந்த 11 பிளேயர் ஸ்பெயின் விளையாடுறவங்களோ மெஸ்ஸி பார்த்து வளர்ந்தவங்க. நீங்கள் வந்துட்டு இப்போது மெஸ்ஸி வர்சஸ் பர்சன்டேஜஸ் ஆஃப் மெஸ்ஸி தான் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி 2 sides ஆஃப் 1 accumulation ஆஃப் மெஸ்ஸி. மற்றது வந்து எல்லாருமே வந்து மெஸ்ஸி பார்த்து விளையாடுற ஒரு குழந்தைங்களை வந்துட்டு இப்போ வளர்ந்து விளையாடுறாங்க அகெயின்ஸ்ட் மெஸ்ஸி. ஸோ எனக்கு என்னதுன்னா, மெஸ்ஸி ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு எனக்கும் தோணுது. ஹோப் எனக்கு வந்துட்டு, அதாவது வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் வாட்டியாக வந்துட்டு என்னால் கார்டுன்னு ஒன்று வந்துட்டு அக்செப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது. பட் நம்மளுக்கு எப்பவுமே லைஃப் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. எனக்கு சாரி ஒரு சீன் தான் மண்டையில் எழுதுனா, வடச்சென்னையில் ராஜனில் உட்கார வச்சுட்டு என்னடா நான் ரூட் அடிக்க கூட்டின்னு வந்துருக்கீங்களான்ற மாதிரி வந்து சுற்றி இப்போ குப்ராசி சாரி பெற்றீங்களா, சாரி நான் எங்களை வேர்ல்டு கப் வேணும்னா நீங்கள் குத்திடுவாங்க பயம் வருது. ஆக்சுவலாக தலைவா, இது ரெண்டும் ரீல்ஸ் ஆக போகுது. அர்ஜென்டினா தோத்தானுங்கன்னா இது ரெண்டும் பயங்கர வைரல் ஆக போகுது. வரப்போகுது பாருங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு. இல்லை பட் ஆனால் எனக்கு வந்துட்டு அப்படிதான் தோணுது. இது வந்து என்னன்னா, எப்படி தான் வந்துட்டு நம்ம மெஸ்ஸிக்கு தலை நீங்கள் என்னதான் எடுத்துக்கிட்டாலும் ஒரு வேளை மெஸ்ஸி தோத்தாலும் காட் லெவல் அப்படின்னு நம்ம ஆக்செப்ட் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இது எப்படின்னா, ஸ்பெயின் ஜெயிச்சாலுமே இட் இஸ் மெஸ்ஸிஸ் லெகசி தட் இஸ் வின்னிங் த்ரூ ஸ்பெயின் தான் நான் சொல்லுவேன் நான். அதாவது மெஸ்ஸி அப்படி ஒரு போடு, இப்படி ஒரு போடு இல்ல ப்ரோ. அதாவது வந்து பிறந்த கண்ட்ரி வெர்சஸ் மெஸ்ஸி வளர்ந்த கண்ட்ரி. மெஸ்ஸியை பார்த்து வளர்ந்த பசங்க ஜெயிக்கிறாங்க. அர்ஜென்டினா வர்சஸ் பார்சிலோனா அப்படி சொல்லலாமா? பார்சிலோனா கூட சொல்லலாம். அதிக பிளேயர்ஸ் அவங்க தான் இருக்காங்க. பார்சிலோனா தான் பிளேயர் கூட இல்ல, குக்ரேலா தான் இருக்கான் இப்போதைக்கு. அவனோ எனக்கு தெரிஞ்சு குக்ரேயா இப்போ வந்த பிளேயர். அவன ரியல் மேட்ல அவனும் பார்சிலோனா தான். அவன் பார்சிலோனா அகாடமி. அவனை இப்போதைக்கு அவன் போய் வெள்ளை சட்டை போட்டோம், அது வரைக்கும் அவன் வந்து இதுதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு அர்ஜென்டினா ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. பட் ஸ்பெயின் தான் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நான் ஸ்பெயின் இன்ஃபேக்ட் வந்துட்டு 2-1 கூட வராதுன்னு நினைக்கிறேன். 2-0 அப்படின்னா முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து 1 சொன்னது வந்து மெஸ்ஸிக்கு கோல்டன் பால், கோல்டன் பூட்டு எல்லாம் வரணுன்றதுக்காக. அந்த இல்லை ஒரு ஃப்ரீ கிக்கில் வந்து மெஸ்ஸி கோல் அடிக்க போறாரு நாளைக்கு. இவங்க எல்லாத்துக்கும் இருக்க போற அன்னைக்கு அன்றே கணித்தாடுறா ஃபுட்பால் டாடி அப்படின்னு போடுவாங்க. நல்லா இருக்கும் செம்ம ஃபினிஷ். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இட் வில் பேலன்ஸ் அவுட். நம்ம ஹைக்கு எடுத்துன்னு போயிட்டு எப்போவுமே லைஃப் வில் பேலன்ஸ் அவுட். இங்கேயும் அதான் நடக்கும். நம்ம வந்துட்டு ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்த மாதிரி இருக்கும். இது வந்துட்டு இன்ஃபேக்ட் எப்படி சொல்லணும்னா, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொன்னோம். இதுக்கு முன்னதான் வந்துட்டு 4 வேர்ல்டு கப்பில் 3 வாட்டி அர்ஜென்டினா கண்டினியூஸாக போயிருக்காங்க ஃபைனல்ஸ்க்கு. 82, 86, 90. அப்போது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, 86 ஜெயிக்கிறாங்க மேரடோனா, இது ஹேண்ட் ஆஃப் கார்டு. 90 வந்துட்டு திரும்ப ஃபைனல்ஸுக்கு போகிறாங்க. ஜெர்மனி வந்து அவங்கள போட்டுரும். ஓகே, ஸோ அதுதான் 4th ஃபைனல்ஸ் அவங்க போடுறது. அதுக்கப்புறமா 20 வருஷம் கழிச்சு இப்போ திரும்ப நடக்குது. இதே மாதிரி 4th ஃபைனல் வராங்க. இப்பயும் அதே தான் நடக்கும் தான் எனக்கு தோணுது.
பட் இந்த வாட்டி வந்து ஐ டோன்ட் திங்க் அர்ஜென்டினா வில் ஃபீல் பேட். ஏன்னா ஸ்பெயின் வேற சட்டை போட்டு வந்திருக்கலாம்ல. எது எனக்கு இப்போ கூட மெஸ்ஸி ஜெயிக்கணும்னு தான் தோணுது. பட் ஆனா மைண்ட் இஸ் சேயிங் இல்ல இட் won't happen அப்படின்ட்டு. எனக்கு என்னன்னா நம்ம 4 பேர் யாரை சப்போர்ட் பண்றோன்றது முக்கியம் இல்ல. சாம் அர்ஜென்டினா சப்போர்ட் பண்ணக்கூடாது. எனக்கு இதான் சாம் இல்ல ஜில்ஜெங் பூட்டியாவும் அர்ஜென்டினா சப்போர்ட் பண்ணாக்க அவ்வளவுதான். ஐஷோ ஸ்பீடு கர்சி கூட ஒர்க் ஆகல. அதனால இவங்க 2 பேர். ஆமாம் உண்மைதான். சரி அவ்வளோதான். வேறு ஏதாவது சொல்லணுமா நீங்கள்? மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம வாட்ச் அலாங் போட்டாக்க இன்னும் இதே இடத்துலேருந்தே போடுவோம்னு நினைக்கிறேன். அது இன்னும் போயிட்டுருக்கு. ஸோ இருந்தாக்க பார்ப்போம். அப்படி இல்லைனா வாட்ச் அலாங்க இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என் வீட்டில் கரண்ட் பிரச்சனை இருக்குது. அதை இப்பயே சொல்லிடுறேன். நானே ஜஸ்வந்த் வீட்டுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, நான் உங்கள் வீட்டில் ஃபுட்பால் பார்த்துட்டு போயிடுறேன் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஸோ பார்ப்போம். நம்ம நீங்கள் எல்லாருமே உங்கள் ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேர்ல்ட் கப்போட பெஸ்ட்டு கோல்ஸு ஃபைனல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ப்ரிவியூ பண்ணுறப்போ வேணா போட சொல்லலாம். சரி ரைட்டு. சரி எவன் வந்து இதை சொல்லிடுவோம். இப்போது எவ்வளோ ஸ்கோரில் வந்து ஜெயிக்க போகிறாங்க, யார் மேன் ஆஃப் த மேட்ச்சு, மெஸ்ஸிக்கு கோல்டன் பூட்டு கோல்டன் பால் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை லமீன் யமால் மேஜிக் பண்ணுவாரா அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு ரிலேட்டடான கமெண்ட்டை மட்டும் போடுங்க. அந்த பையன் யாருன்னு தெரியல, கரெக்டாக டைம் ஸ்டாம்ப் எடுத்து போடுறான். உனக்கு ஒரு பெரிய ஒரு வணக்கம். அதாவது எங்கெங்க போய் எது கிளிக் பண்ணா என்ன டைம் ஸ்டாம்ப்ல டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு உனக்கு அது நீ ஏன் யூஸ் பண்ணி பண்றியா இல்லைன்னா எப்படி பண்ணாலும் அது ஒரு பெரிய விஷயம். அது நாங்கள் பண்ண வேண்டிய வேலை நீ பண்ற எங்களுக்கு அது அதே இதில் அப்படியே முடிக்கிறப்போ ஹைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லிதான் ஆகணும். ஏன்னா கிளியரா தெரியுது அது நடந்தாதான். ஹைப் பண்ணுங்க, இதுல போட்டுக்கிறேன். ஹைப் பண்ணுங்க. போன வீடியோ சொல்றது என்ன பாய்ஸ் சொல்லலாம். ஒரு 1500 ரூபாய் போன வீடியோ 11,000 எவ்வளோ தலை 13,000 கொடுக்குது. 1500 ரூபாய் தான் வந்திருக்கு. பெருசா நீங்க வாவணும் சம்பாதிக்கிற நீங்க ஹைப் பண்ணும். ஃபீச்சர்ல நம்ம வரணும். எனக்கு தெரிஞ்சு வேர்ல்ட் கப்பை வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும் தான் பார்க்குறோம். பார்ப்போம் நம்ம என்னன்ட்டு. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினாக ட்விட்டர் இருந்தால் அதில் ஒரு ஷேர் போடு, ஃபேஸ்புக் இருந்தால் அதில் ஒரு ஷேர் போடு, எல்லாத்துலேயும் போடு. எதுலேயுமே இல்லையா வேர்ட் ஆஃப் மவுத்தில் சொல்லு. இந்த மாதிரி ஒரு 4 பேர் இருக்காங்க, அது வினிஸ்டன் ஒருத்தர் இருக்காரு, அர்ஜென்டினா தோக்குன்னு சொல்றாருன்னு சொல்லு. அப்போதான் வந்து செய்வானுங்க. வாங்க கும்பலா போய் ஒரு திட்டுவோம் அப்படின்னு கூப்பிட்டு வாங்க. சரி ரைட்டு பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.